இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ஜென்ரேட்டராக இருந்தால் கிராஸ் மேக்னடைசிங், மோட்டராக இருந்தால் கிராஸ் மேக்னடைசிங். ஓகேவா? ஸோ அதே மாதிரி லேகிங்காக இருக்கும்போது ஜென்ரேட்டர்னா டிமேக்னடைசிங், மோட்டார்னா மேக்னடைசிங். அதே யூனிட்டி பவர் ஃபேக்டர் லீடிங்னா ஜென்ரேட்டராக இருக்கும்போது மேக்னடைசிங்காக இருக்கும், மோட்டராக இருக்கும்போது டிமேக்னடைசிங்காக இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்க? யூனிட்டி பவர் ஃபேக்டர், ஜெனரேட்டர், ஜெனரேட்டர் தானே, ஆர்மோஸ்டர் ரியாக்ஷன், டிஸ்டார்ஷன் இன்னொரு பேரு கிராஸ் மேக்னடைசிங்னா டிஸ்டார்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? V curve of the synchronous motor X and Y என்ன கேட்டிருக்காங்க? V curveனா என்ன போட்டிருப்போம்? Xல ஃபீல்டு கரண்ட் இருக்கும், Yயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான இருக்கும். இதுதான் V curve, இன்னொன்று இன்வெர்டட் V போட்டிருப்போம். ஸோ Vயை போடும்போது எனக்கு என்னவா இருக்கும்? ஐஏவா இருக்கும். இன்வெர்டட் Vனா பவர் ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா? ஸோ V curveனா Xல ஃபீல்டு கரண்ட், Yல ஆர்மேச்சர் கரண்ட். அதே இது இன்வெர்டட் Vனா Xல ஃபீல்டு கரண்ட், Yல பவர் ஃபேக்டராக இருக்கும். இங்கே V curve தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் X இருக்கு, Xனா ஃபீல்டு கரண்ட், அடுத்தது Yல ஆர்மேச்சர் கரண்ட். ஓகேவா? ஸோ அடுத்து என்னது நமக்கு 23 என்ன கொடுத்துருக்காங்க? 450 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரில் பிளாக் ரோட்டார் டெஸ்ட் தான் என்ன கொடுத்துருக்காங்க? 4 டைம்ஸ். ஓகேவா? ரியாக்டன்ஸ் வந்து 4 டைம்ஸ் ஆஃப் தி ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்புறம் ஃபார்முலா தெரியும், R2 ஈக்குவல் டு S இன்ட்டு X2ன்னு தெரியும். இங்கே R2 தான் என்ன கொடுத்துருக்காங்க? R2 ஈக்குவல் டு 4 டைம்ஸ் ஆஃப் ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? என்ன கொடுத்துருக்காங்க? பிளாக் ரோட்டார் ரியாக்டன்ஸ் பெர் ஃபேஸ் இஸ் 4 டைம்ஸ் தி ரியாக்டன்ஸ் தான். X2 தான் கொடுத்துருக்காங்க. அப்போ X2 is equal to R2 X2 is equal to 4 times of R2 தெரியும். நம்ம ஃபார்முலா என்னது? R2 equal to S into X2. From this equation R2 by X2 நமக்கு என்னது? S. இங்கே R2 by X2 பார்த்தா என்ன ஆகும்? R2 divided by X2 னா 1/4 வரும். அப்போ ஸ்லிப் 1/4 தெரிஞ்சு போச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்பீட் அட் தி மேக்ஸிமம் டார்க். ஸோ இதுதான் மேக்ஸிமம் டார்க் கண்டிஷன். மேக்ஸிமம் டார்க் கண்டிஷனு R2 equal to S into X2 தான் மேக்ஸிமம் டார்க்கோட கண்டிஷனு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஸ்பீடு வேணும்னா ரோட்டாரோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. NR equal to S 1 minus NR equal to NS. NR equal to NS 1 minus S. இது எங்கேருந்து எடுத்தோம்? இந்த ஃபார்முலா இதுலேருந்து தான் எடுத்தோம். S is equal to NS minus NR divided by NS இருக்கா? இந்த NS மேலே வந்துருப்போம், S into NS இருக்கும். இந்த NS மைனஸ் உள்ளே கொண்டு வந்தால் மைனஸாக மாத்திரம் இந்த ஃபார்முலா கிடைக்கும். ஓகேவா? NR equal to NS 1 minus S இருக்கும். இதில் NS தெரியுமா? NSக்கான ஃபார்முலா என்னது? 120 F by P. என்ன கொடுத்துருக்காங்க? 120 into 50 divided by Pங்கிறது நமக்கு என்னது? 4. இது கட் பண்ணால் 30,500. 1500 1 minus 1/4 இதை கட் பண்ணால் 1125 ஆர்பிஎம் கிடைக்கும். இது ரோட்டாரோட ஸ்பீடு. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இண்டக்ஷன் மோட்டார் இஃப் ஏர் கேப் இஸ் இன்க்ரீஸ். ஏர் கேப் இன்க்ரீஸ் பண்ணால் என்ன ஆகும்? ஏர் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணால் ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏர் கேப்னா ரிலக்டன்ஸ். எப்படி நமக்கு எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸோ, மேக்னெட்டிக் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரிலக்டன்ஸ். இப்போ ஏர் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணால் ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபேஸ் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஃபேஸ் ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டர் டிக்ரீஸ் ஆகும். இது ஒரு ஃப்ளோவாக இருக்கும். ரைட்டா? ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்ணுவோம்னு பார்க்கணும். ஏர் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு ஸோ ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்ல, அதே கான்செப்ட் தான். ரிலக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டரில் இருக்க ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டர் கம்மியாகும்ல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் காஸ் 0 வேல்யூ என்னது 1, அதே காஸ் 90 வேல்யூ என்னது 0வா? இப்போ ஆங்கிள் 0ல இருந்து 90 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும்போது வேல்யூ குறைஞ்சிருக்குல்ல. இப்போ ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆனால் காசோட வேல்யூ குறையும். இப்போ பவர் ஃபேக்டர் வில் பி லோயர். எப்போ? ஏர் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும்போது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இண்டக்ஷன் மோட்டாரில் ரேஷியோ ஆஃப் தி ரோட்டார் காப்பர் லாஸ் டு ரோட்டார் இன்புட் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபார்முலா என்ன தெரியும்? ரோட்டார் இன்புட்ங்கிறது PG S இன்ட்டு P காப்பர் லாஸ். P காப்பர் தான் போட்டிருப்போம் ஃபர்ஸ்ட்டு. P காப்பர் ஈக்குவல் டு S இன்ட்டு PG. இந்த PG தான் ரோட்டார் இன்புட்டு. என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் ரோட்டார் காப்பர் லாஸ்க்கும் எதுக்கு இடையில உள்ள ரேஷியோவா? ரோட்டார் இன்புட்டுக்கும் இடையில உள்ள ரேஷியோ என்னது நமக்கு? S. ரைட்டா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, A and Bன்னு ஈக்குவல் ரேஷியோ அன்இக்குவல் பெர்சன்டேஜ் இம்பிடன்ஸ் இருக்குது. லோடு ஷேரிங் கேட்டிருக்காங்க. லோடு ஷேரிங் ஃபார்முலா என்ன தெரியும்? SA by SB is equal to ZB by
ஏ. ஓகேவா? இதுல நமக்கு என்னென்ன தெரியும்? இசட் பி தெரியுமா? இசட் பிங்கிறது 2, இசட் ஏங்கிறது 4. இங்க SA by SD. இங்க கட் பண்ணா 2. அப்ப SA is equal to 1/2 SD. இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் A ஆனது 50%. 1/2 means 50% தானே. அப்ப SA is equal to 50% of SB. அப்ப 50% ஓவர்லோட் ஆகுதுன்னு சொல்லி நீங்க 15 ஆன்சரை போட்டு போனீங்கன்னா ஆன்சர் தப்பா இருக்கும். ஓகேவா? இப்போ பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து 50% அதிகம். சரிங்களா? இப்போ மொத்தமே நமக்கு 100 kVA வச்சுக்கோங்க. 100 kVA இருக்கு. இப்போ நான் லோட் பண்றேன். ஏ பிக்கு ஷேர் பண்ணி பிரிச்சு கொடுக்குறேன். ஏ எப்படி இருக்கணுமா? பிஏ விட ஏ ஆனது 50% அதிகமா இருக்கணும். ரைட்டா? இப்போ ஏ இருக்கும் 3/2 இருக்கணும். பி ஆனது 1/2 இருக்கணும். ஸோ இதை விட இது 1 இருக்கணும். இது 1, இது 3/2. பிஏ விட ஏ ஆனது 50% அதிகமா இருக்கணும். மொத்தம் 100 வச்சுக்கோங்க. இப்போ 100 எப்படி பிரிக்கலாம்? 50% எவ்வளோ அதிகம்னா 66.66 பிரிக்கலாமா? இன்னொன்று 33.33 பிரிக்கலாமா? இப்போ இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் இதுதான் ஏவோட லோடு ஷேரிங், இது பியோட லோடு ஷேரிங். இப்போ 66.66 இங்கே 33.66. இதை விட இப்போ 50% அதிகமாக இருக்கா? ஓகேவா? 50% லோடு அதிகமாக இருக்கு. அதுதான் கேட்டிருக்காங்க. 33% லோடு அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா 33.33% லோடு அதிகமாக இருக்கா? ஸோ ஆரம்பத்தில் நீங்கள் இது வரைக்கும் கரெக்டாக கண்டுபிடிப்பீங்க. இந்த 50யை பார்த்துட்டு 50% அதிகமாக சொல்லி 50 டிக் பண்ணிட்டு போனா ஆன்சர் தப்பு. என்ன பண்ணுது? பிஏ கம்பேர் பண்ணும்போது ஏ 50% இருக்கு. ரைட்டா? இப்போ லோட எவ்வளோ ஷேர் பண்ணுதுன்னு பார்க்குறோம். 33.33% லோட ஷேர் பண்ணும். சரிங்களா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? வோல்டேஜ் அப்ளை டு தி HV ஜெயரா டிரான்ஸ்ஃபர் டியூரிங் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் 2%. கோர் லாஸ் டைரக்ட் கொஸ்டின். கோர் லாஸ் எனக்கு என்னவா இருக்கும்? கோர் லாஸ்ங்கிறது வோல்டேஜ் ஸ்கொயரா இருக்கும். கோர் லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயர். என்ன கொடுத்துருக்காங்க இங்க? 0.2%. அப்போ 0.02 0.02 ஸ்கொயர்னு இருக்கும். அப்போ 0.0004 இருக்கும். இதற்கு பர்சன்டேஜ் மாற்றணும். அப்போ தான் 0.04 வரும். ஓகேவா? ஆப்ஷன் டி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எந்த ரெண்டுக்கு இடையில 30 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது. எய்தர் ஸ்டார் டு டெல்டாவாகவோ, இல்லை டெல்டா டு ஸ்டார் ஆகவோ, இல்லை ஸ்டார் டு சிக்ஸாகவோ இருந்தா எவ்வளோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும்? 30 டிகிரி ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கும். அடுத்தது டெல்டா டு டெல்டா, இல்லை ஸ்டார் டு ஸ்டாரு, இல்லைனா டெல்டா டு சிக்ஸாக். ஓகேவா? இப்படி இருந்தா எனக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆனது 0 டிகிரி. இது ஃபிக்ஸ்டு வேல்யூ. இங்கே 30 கொடுத்துருக்காங்க. ஸ்டார் டு ஸ்டார் வராது, டெல்டா டெல்டா வராது, டெல்டா சிக்மா வராது. ஸ்டார் டு டெல்டா தான் 30 டிகிரி இருக்கும். ஓகேங்களா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் தி லோட் அட் இஸ் தி மேக்ஸிமம் எஃபிஷியன்சி? மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கண்டிஷன் என்னது? பி கோர் ஈக்குவல் டு பி காப்பர். காப்பர் லாஸும் கோர் லாஸும் ஈக்குவலாக இருந்தால் தான் எனக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கிடைக்கும். ஓகேவா? ஸோ அந்த கோர் லாஸ் என்ன பார்த்துருப்போம்? பிஐன்னு பார்த்துருப்போம். இப்போ காப்பர் லாஸை x² PCU ஃபுல் லோடுன்னு பார்த்துருப்போம். ஓகேவா? ஸோ அந்த எக்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? இப்போ எனக்கு எக்ஸ் தான் வேணும்னா x = x ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு. இப்போ எந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடில் எனக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வந்து பார்க்கணும். x = √PI/PCU ஃபுல் லோடு பார்க்கணும். PE என்ன கொடுத்துருக்காங்க? PE அயன் லாஸு. அயன் லாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? ட்ரான்ஸ்ஃபர் அயன் லாஸ் ஆஃப் 1 கிலோவாட்டு. ஃபுல் லோடு காப்பர் லாஸ் 2 கிலோவாட்டு. இப்போ 1K/2K ரூட்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம கட் பண்ண என்ன வரும்? 1/√2 வரும். 1/√2 இதுனா வேல்யூ 0.07. அப்போ இந்த கண்டிஷனில் இருக்கும்போது எனக்கு கேவிஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ எனக்கு கேவிஏ வேணும்னா இனிஷியல் கேவிஏ, இப்போ நியூ கேவிஏ, கேவிஏ நியூ = x × கேவிஏ ஓல்டு. நியூ கேவி என்ன இருக்குது? 0.707. ஓல்டு கேவி என்னவா இருக்கு? எனக்கு 100 கேவிஏன்னு கொடுத்துருக்காங்க. இன்ட்டு 100 கட் பண்ணால் எனக்கு என்ன வரும்? 70.7 kVA. ஸோ ஆன்சர் பி. ஓகேவா? ஸோ கண்டிஷன் இதுதான். கோர் லாஸ் = காப்பர் லாஸ்ங்கிறது கண்டிஷன். அந்த கோர் லாஸ்க்கு PIA, காப்பர் லாஸ்க்கு x² PCU ஃபுல் லோடு. இதுலேருந்து ஃப்ராக்ஷன் ஆஃப் லோட எக்ஸை கண்டுபிடிக்கிறோம். அந்த எக்ஸிலிருந்து கேவிஏ நீங்கள் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் ஸ்பீட் அட் விச் தி ஃபீல்டு 50 Hz 60 Hz கொடுத்துருக்காங்க. 60 Hz இருக்கும்போது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி என்ன இருக்கும்? ஸோ ஸ்பீடு கேட்டிருக்காங்க. அந்த ஸ்பீடு என்னவா இருக்கும்? நமக்கு சிங்க்ரோனஸ் ஸ்பீடோட ஃபார்முலா தெரியும். NS = 120 F/t தெரியும். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ரீக்வன்சி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீடு என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி 16 கொடுத்துருக்காங்க. × 60. இந்த போல் வந்து என்ன கொடுத்தா மேக்ஸிமம் ஸ்பீடு இருக்கும்? ஸோ போலால எப்போதுமே 6 நம்பராக இருக்காது தானே. ஸோ ஈவன் நம்பரில் தான்
நம்பர் ஆஃப் போல்ஸ் இருக்கும். ஈவன் நம்பர் மினிமம் 2 4 6 ஆரம்பிக்கும். ஸோ மேக்ஸிமம் ஸ்பீடு கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஸ்பீட்னா நம்பர் ஆஃப் போல் இருக்கிறதே கம்மியாக இருக்கணும். அப்போ 2ன்னு வச்சு போடுவோம். அப்போ 120 × 60 டிவைடட் பை 2. இங்கே கட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? 13 இருக்கும். அப்போ ஆன்சர் 3600 RPM. இதுதான் மேக்ஸிமம் ஸ்பீட் ஆகும். ஓகேவா? இப்போ நம்பர் ஆஃப் போல் நான் 4ன்னு பார்த்தோன்னா 1800 RPM வரும். நம்பர் ஆஃப் போலை நம்ம எவ்வளோ ரெடியூஸ் பண்ணுறோமோ ஸ்பீடு அவ்வளோ மேக்ஸிமமாக இருக்கும். அடுத்து ஒரு மேட்ச் தி ஃபாலோவிங்னா டிரான்ஸ்ஃபார்மர்னால என்ன டெஸ்ட்? சம்ப்ரஸ் டெஸ்ட். ஓகேவா? ஸோ சம்ப்ரஸ் டெஸ்ட் எதுக்கு பண்ணுவோம்? டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்க ஹீட் லாஸை ஹீட்டை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு, எவ்வளோ ஹீட் ஆயிருக்குங்கிறத ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஹீட்டை ஃபைண்ட் பண்ணுறது தான் சம்ப்ரஸ் டெஸ்ட்டை யூஸ் பண்ணுவோம். அடுத்து சிம்பல்ஸ் டெஸ்ட் டிசி மோட்டரில். ஸோ டிசி மோட்டரை பொறுத்த வரைக்கும் சிம்பல்ஸ் டெஸ்ட் வந்து இன்டைரக்ட் டெஸ்ட் இல்லை ப்ரீ டிட்டர்மின் சொல்லுவோம். இல்லை அன்லோடட் டெஸ்ட், லோடே கொடுக்காம லோடு கேன்சல் எப்படி பண்ணுறதா ப்ரீ டிட்டர்மினேஷன் சொல்லுவோம். இல்லைனா இன்டைரக்ட் டெஸ்ட் சொல்லுவோம். அடுத்து என்ன அல்டர்னேட்டர் கொடுத்துருக்காங்க. அல்டர்னேட்டர்னாலே ஸ்லிப் டெஸ்ட், இண்டக்ஷன் மோட்டர் தான் பிளாக்டு ரோட்டார் டெஸ்ட். ஸோ மேசிவ் பழைய நம்ம கரெக்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டாக இருக்கு. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? when the excitation of the normal operating unloaded salient pole synchronous machine suddenly gets disconnected continuous என்னவா மாறுமா? வேரியபிள் ரிலக்டன்ஸ் மோட்டரா மாறும். ஏன்? இதுக்கு இடையில என்ன இருக்கும்? ரிலக்டன்ஸ் சப்ளை கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன டார்க் இருக்கும்? எனக்கு அதுல ரிலக்டன்ஸ் டார்க் இருக்கும். அந்த ரிலக்டன்ஸ் டார்க் மூலியமா நம்ம என்னவா மாறுது? ரிலக்டன்ஸ் மோட்டரா மாறுது. ஓகேவா? ஸோ சப்ளைல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிட்டோம்? அன்லோட சாலிட் போல் சிங்க்ரோனஸ் மோட்டரை சடனா டிஸ்கனெக்ட் பண்ணிட்டோம். டிஸ்கனெக்ட் பண்ணும்போது நமக்கு என்னவா மாறுதா? வேரியபிள் ரிலக்டன்ஸ் மோட்டரா மாறும். ஏன் வேரியபிள் ரிலக்டன்ஸ் மோட்டரா மாறுது? எனக்கு ரிலக்டன்ஸ் டார்க் இருக்கு. சரியா? ஸோ அடுத்த கொடுத்துருக்காங்க ஸ்பிட் இண்டெக்ஸ் ரன்னிங் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் சொல்லல. ஸோ நமக்கு 2 வைண்டிங் இருக்கா? ஒன்று மெயின் வைண்டிங், அடுத்தது ஆக்சிலரி வைண்டிங், அது கூட கெப்பாசிட்டர், அடுத்து ஒரு சுவிட்சு. ஓகேவா? ஸோ இந்த மெயின் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் என்ன இருக்கும்? ஆக்சிலரி வைண்டிங்ல என்ன இருக்கும்? என்ன கொடுத்துருக்காங்க இங்கே? ஸ்பீட் இண்டெக்ஸ் போட ரன்னிங் வைண்டிங். ரன்னிங் வைண்டிங்னா மெயின் வைண்டிங். மெயின் வைண்டிங் இன்னொரு பேர் தான் ரன்னிங் வைண்டிங். ஆக்சிலரி வைண்டிங் இன்னொரு பேர் ஸ்டார்டிங் வைண்டிங். ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கணும், ரியாக்டன்ஸ் கம்மியாக இருக்கணும். இதில் ஸ்டார்டிங் வைண்டிங் இல்லை ஆக்சிலரி வைண்டிங்ல. அடுத்தது மெயின் வைண்டிங் இல்லை ரன்னிங் வைண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டன்ஸ் ஆனது கம்மியாக இருக்கும், ரியாக்டன்ஸ் ஆனது அதிகமாக இருக்கும். எதில்? ரன்னிங் வைண்டிங் இல்லைனா மெயின் வைண்டிங். மெயின் வைண்டிங் இல்லை ரன்னிங் வைண்டிங்ல. ரைட்டா? ஸோ ரெண்டு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். ஆக்சிலரினா ரெசிஸ்டன்ஸ், மெயின்னா ரியாக்டன்ஸ். ஓகேவா? அதான் கேட்டிருக்காங்க. ரன்னிங் வைண்டிங்ல லோ ரெசிஸ்டன்ஸாக இருக்கணும், ஹை இண்டக்டன்ஸாக இருக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் தி மோட்டார் ரோட்டார் இன்புட் ஆஃப் தி ஸ்க்ரூ கேஜ் இண்டக்ஷன் ரன்னிங் ஸ்லிப் ஆஃப் 10% ஆனால் கிராஸ் மோட் டெவலப்மெண்ட் ரோட்டார். அதே தான் பி காப்பர் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு பிஜி. என்ன கொடுத்துருக்காங்க? மோட்டார் ரோட்டார் என்ன கொடுத்தாங்க? எஸ் கொடுத்துருக்காங்க, ஸ்லிப்பு கொடுத்துட்டாங்க, ரோட்டார் இன்புட்டை கொடுத்துட்டாங்க. கிராஸ் மோட் டெவலப் பை தி ரோட்டார். கிராஸ் மோட் டெவலப் பை தி ரோட்டார். இப்போ என்ன கேட்டிருக்காங்க? மெக்கானிக்கல் பவர் கேட்டிருக்காங்க. மெக்கானிக்கல் பவர்னா பிஜி இன்ட்டு 1 - எஸ். பிஜி என்ன தெரியும் எனக்கு? பிஜியை 100 கொடுத்துட்டாங்க. 1 - 10%னா 10/100 இங்கே கட் ஆகும். 1/10 இப்போ மேலே போச்சுன்னா 10 - 1 9/10. அப்போ 100 இன்ட்டு 9/10 ஒரு சீரோ கொட்டாகும் 90 வாட் இருக்கும். மெக்கானிக்கல் பவர் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ பி காப்பர் லாஸா? இது காப்பர் லாஸு, ஏர் கேப் பவர், மெக்கானிக்கல் பவர். இங்கே மெக்கானிக்கல் பவர் கேட்டிருக்காங்க. பிஜி கொடுத்துட்டாங்க, ஸ்லிப்பையும் கொடுத்துட்டாங்க. டேரெக்டாக மறுநாள் போட்ட வேண்டி தான். அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? சிங்கிள் பேஸ் டிரான்ஸ்ஃபார்மர் சப்ளை 230 வோல்ட் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். இடி கரண்ட் லாஸாக கொடுத்துட்டாங்க. இஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் டு தி வோல்டேஜ் ஆஃப் இந்த வோல்டேஜில் இருக்கும்போது இடி கரண்ட் லாஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? நமக்கு இடி கரண்ட் லாஸ் என்ன தெரியும்? இடி கரண்ட் லாஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர். எப்போ V/F கான்ஸ்டன்ட்டாக இருந்தா, V/F கான்ஸ்டன்ட்டாக இல்லைன்னா எனக்கு என்ன ஆகும்? மாறும். ஓகேவா? இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு PE1 divided by PE2 is equal to F1 divided by F2 the whole square. ஓகேவா? எனக்கு PE2 தானே வேணும். PE2 தான் வேணும்னா F2 by F1 the whole square into PE1. F2 எவ்வளவு? ஃப்ரீக்வன்சி எவ்வளவு? 50. இங்கே வோல்டேஜ் தானே மாற்றிருக்கோம். ஸோ வோல்டேஜ் தானே மாற்றினோம்னா அப்புறம் டேரெக்டாக வோல்டேஜே கொடுத்துடலாம்ல. பதிலாக இப்போ என்னவா மாறும்னா 50 அப்படியே தான் இருக்கும். ஃப்ரீக்வன்சி பதிலாக, ஏன்னா ஃப்ரீக்வன்சி V is directly proportional to F தான். இப்போ டேரெக்டாக என்ன பண்ணலாம்? ஃப்ரீக்வன்சியே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 330 divided by
220 தி ஹோல் ஸ்கொயர் 0 0 கட் ஆகும். இது 2 இது 3 கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆனது 112.5 வாட் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர் இதுதான் நம்ம ஃபார்முலா. ஃப்ரீக்வன்சி என்ன மாற்றிக்கிறோம், வோல்டேஜுக்கு கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். அதாவது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் வோல்டேஜ் ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அது என்ன கொடுத்துருக்காங்க, டிசி சீரிஸ் மோட்டார் ஆக்சியலி டிஸ்கனெக்ட் சிங்கிள் ஃபேஸ் ஆக்சி கனெக்டட் டு தி சிங்கிள் ஃபேஸ் ஏசி சப்ளை டார்க் வில் ப்ரொடியூஸ். அப்போ டிசி சீரிஸ் மோட்டரில் என்ன பண்ணிட்டாங்க, ஏசி சப்ளையை கனெக்ட் பண்ணிட்டாங்க. அப்போ என்ன மாறும்னா பல்சேட்டிங் அண்ட் யூனி டைரக்ஷன்லாம் இருக்கும். உங்களுக்கு டவுட் வரலாம், யூனி டைரக்ஷன் எப்படி, இதுதான் நமக்கு டிசி சீரிஸ் மோட்டர். ஸோ ஃபீல்டு ஆர்மேச்சர் சீரிஸாக இருக்கும். இங்கே கொடுத்துட்டோம் டிசி சீரிஸ் மோட்டரில் ஏசி சப்ளை கொடுத்தாச்சு. ரைட்டா? ஸோ ஆர்மேச்சரும் ஃபீல்டும் எனக்கு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. சரிதானே? ஸோ ஆர்மேச்சர் ஃபீல்டு சீரிஸ் கனெக்ஷனில் இருக்குது. இப்போ என்ன வரும், நான் ஏசி சப்ளை கொடுக்கும்போது மொதல் ஆஃப் சைக்கிளில் இங்கே ஒரு டைரக்ஷனில் இருக்கும், இங்கே ஒரு டைரக்ஷனில் இருக்கும். நான் சைக்கிளை மாற்றும் போது அகைன் மாறுமா, இப்போ எனக்கு ஆர்மேச்சூரில் இருக்க டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகுது, ஃபீல்டோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுதா. ஏதாவது ஒன்று சேஞ்ச் ஆனால் நமக்கு டைரக்ஷன் மாறும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுல, நமக்கு எய்தர் டிசி மிஷினில் எந்த ஒரு டிசி மிஷின்லையும் டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷனை நான் மாற்றணும்னா என்ன பண்ணுவேன், எய்தர் ஆர்மேச்சூரோட டைரக்ஷனை மாற்றுவேன், இல்லைன்னா ஃபீல்டோட டைரக்ஷனை மட்டும் மாற்றுவேன். இங்கே எனக்கு என்ன ஆகுது, ஆர்மேச்சூர் டைரக்ஷனும் மாறுது, ஃபீல்டோட டைரக்ஷன் மாறுது. அப்போ ரெண்டுமே மாறுச்சுன்னா ஃபைனல் டைரக்ஷன் ஏதாவது ரிசல்ட் இருக்குமா, இருக்காது, ஒரே டைரக்ஷன் தான் இருக்கும். அப்போ யூனி டைரக்ஷன் தெரிஞ்சிடும். ஓகேவா? அப்போ இந்த ரெண்டுமே கராதுன்னு தெரிஞ்சு போயிடும். அப்போ யூனி டைரக்ஷனில் ஸ்டெடியா பல்செட்டிங்கான்னு பார்த்தா ஸ்டெடி கிடையாது. டிசி கொடுத்தா ஸ்டெடி, ஏசினா ஆசிலேஷன் அண்ட் பல்செட்டிங்ல இருக்கும். அப்போ பல்செட்டிங் அண்ட் யூனி டைரக்ஷன் தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, டைனமோ கொடுத்துருக்காங்க. ஸோ டைனமோக்கு வந்து ஆர்மேச்சூர் கரண்ட் இருக்கு, கரண்ட் பேர் பார்த்து, கரண்ட் பேர் பார்த்து ஆஃப் தி ஆர்மேச்சூர். இஃப் த ஆர்மேச்சர் வைண்டிங் இஸ் சிம்பிளக்ஸ் வேவ் வைண்டிங். உங்களுக்கு வேவ் வைண்டிங்னால என்ன தெரிஞ்சிடும், வேவ் வைண்டிங்னாலே நம்பர் ஆஃப் பேரல் பாத் ஈக்குவல் டு 2, லேப் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரல் பாத் ஈக்குவல் டு பீன்னு தெரியும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 12 போல்ட் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ எத்தனை கொடுத்துருக்காங்க, எத்தனை ஸ்லாட் இருக்கு, கரண்ட் இருக்கு. கரண்ட் டோட்டல் கரண்ட்னா எத்தனை பேரல் பாத் இருக்கும், அத்தனை பேரல் பாத்து கரண்ட் டிவைட் ஆகி போகும். ஸோ வேவ் வைண்டிங் பொறுத்த வரைக்கும் 2 பேரல் பாத் தான் இருக்கு. கரண்ட் ஆனது 125 ஆம்பியரா இருக்கும், 2 பாத்துலையும் பிரிஞ்சு போகும். இதே லேப் வைண்டிங் கொடுத்தா நம்பர் ஆஃப் போல் 250, இதுவே நம்பர் ஆஃப் போல் எத்தனை 12, இத்தனை பாத்துல கரண்ட் பிரிஞ்சு போகும். இதே வேவ் வைண்டிங்கா இருக்கிறதுனால கரண்ட் ஆனது 2 பாத்துல பிரிஞ்சு போகுது. ஓகேவா? The primary secondary of the auto transformer coupled by magnetically and electrically. இது direct question, theory question தான். ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னவா இருக்கும், பிரைமரி செகண்டரியும் எலக்ட்ரிக்கலாவும் கப்பல் ஆயிருக்கு, மேக்னட்டிக்கலாவும் கப்பல் ஆயிருக்கு. அடுத்து சிங்க்ரோனஸ் மோட்டார் ஃபெயில் டு புல் தி சிங்க்ரோனிசம் கோயிங் டு. ஸோ சிங்க்ரோனிசத்துக்கு வரலைன்னா என்னவா இருக்கு, ஃபெயில் டு சிங்க்ரோனிசம் தான் எக்ஸசிவ் லோடு. லோடு அதிகமாக கொடுத்தா சிங்க்ரோனைசிங் வராது, லோ எக்ஸனைசேஷன் கொடுத்தாலும் சிங்க்ரோனைசேஷன் வராது, ஹை எஃபிஷியன்சிங்க வார்த்தை வராது. இந்த இடத்துல இது மட்டும் தப்பு. இந்த என்ன கொடுத்துக்கணும்னா ஹை ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் கொடுத்துருக்கணும், இல்லை லோ ஃபீல்டு எக்ஸைட்டேஷன் கொடுத்துருக்கணும். அதுதான் அக்யூரேட்டான அர்த்தம், லோ ஃபீல்டு எக்ஸைட்டேஷன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டுமே கரெக்டு, இந்த ஆப்ஷன் வராது. அப்போ ஆல் ஆஃப் தி அமௌண்ட் நீங்கள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து தியரிட்டிக்கலாக பாருங்க, கான்செப்ட் பார்த்துக்கோங்க. சிங்க்ரோனைசேஷன்னா என்னன்னா ரோட்டார் ஸ்பீடும் ஸ்டேட்டர் ஸ்பீடும் ஒன்றா மேட்ச் ஆகி மோட்டார் ஆனது ஒரே ஸ்பீடு என்ன ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கும். இப்போ என்ன ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கும், அதனால என்ன கண்டிஷன் பார்க்கணும், எக்ஸசிவ் லோடு. சிங்க்ரோனைசேஷன் ஃபெயில் ஆயிருச்சு, ஃபெயில் ஆகலை, ரேட்டட் ஸ்பீடில் சுற்றலை. ஏன் சுற்றலை, லோடு அதிகமாக இருக்கு, எக்ஸைட்டேஷன் கம்மியாக இருக்கு, இதனால சுற்றலை. ரைட்டா? அடுத்த கொடுத்துருக்காங்க ராங் ஸ்டேட்மெண்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் ஆனது இதில் தப்பான ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. பிளாக் ரோட்டார் டெஸ்ட் ஆஃப் 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் பை கிடையாது, 3 ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். பிளாக் ரோட்டார் டெஸ்ட்ல நம்ம இதெல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிப்போம், கரெக்ட் தான், கரண்ட் கண்டுபிடிப்போம், ஷார்ட் சர்க்யூட் பவர் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம், மோட்டார் ரெசிஸ்டன்ஸ் எஃபெக்ட் கண்டுபிடிப்போம். ஆனால் ஃபிக்ஸ்டு லாஸை கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? ஃபிக்ஸ்டு லாஸுங்கிறது என்ன, நமக்கு இப்போ அயன் லாஸ் இல்லை கோர் லாஸ் தான் ஃபிக்ஸ்டு லாஸ்ன்னு சொல்கிறோம். பிளாக் ரோட்டார் டெஸ்ட்ல இருந்து ஃபிக்ஸ்டு லாஸை கண்டுபிடிக்க முடியாது. ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் கண்டுபிடிப்போம். நம்ம டிரான்ஸ்ஃபார்மர்ல ஓசிஎஸ்சி டெஸ்ட் பண்ணுறோம்ல, அதே கான்செப்ட் தான். அங்கே ஓசிஎஸ்சி டெஸ்ட் எதனா கண்டுபிடிக்கணுமோ சேம் பேராமீட்டர் தான் நமக்கு இண்டக்ஷன் மோட்டர்லையும் பிளாக் ரோட்டார் டெஸ்ட்ல வரும். இந்த ஸ்டார்டிங் டார்க் ஆஃப் தி கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இண்டக்ஷன் மோட்டார் ஆக்டிவ் ப்ரொபோர்ஷன் போது டார்க் ஈக்குவேஷன் தெரியணும். ஸோ டார்க் ஈக்குவேஷன் நமக்கு தெரியும், ஆக்சிலரி வைண்டிங்ல போகிற கரண்ட்டு மெயின் வைண்டிங்ல போகிற கரண்ட்டு இன்ட்டு சைன் ஆஃப் ஆங்கிள். இதுதான் சைன் ஆஃப் ஆங்கிளுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் இருக்குன்னு தெரியும். இது டேரக்டாக டார்க் ஈக்குவேஷன் ஆஃப் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் அங்கேருந்து கேட்டிருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க, when applied rate and voltage per phase of the reduced by 1/2 the starting torque of this full gauge induction motor becomes 1/4 of the starting torque of the full load voltage. ஸோ ஸ்டார்டிங் டார்க் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கும்,
என்ன சொல்லியிருக்கோம்? வோல்டேஜ் ஸ்கொயருக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருந்தோம்? கேவிஏ ரேட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் பொறுத்த வரைக்கும் கேவிஏ ரேட்டிங் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ஸ்கொயர். கேவிஏ ரேட்டிங்ல காப்பர் லாஸ். ஸோ காப்பர் லாஸ் ஆனது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ரேட்டிங். இங்கே நமக்கு டார்க்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு வோல்டேஜ் ரேட்டிங்கா இருக்கும். அப்போ வோல்டேஜ் என்ன இருக்கு? ரெடியூஸ் பை 1/4. 1/2 ஆஃப் தி ரெடியூஸ் 1/2 தி ஹோல் ஸ்கொயர்னா 1/4. ஸோ 1/4 டைம்ஸ் ஆனது டார்க் எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? ரெசிஸ்டன்ஸை கொடுத்துருக்காங்க. இண்டக்ஷன் மோட்டார்ல ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்டாண்ட்ஸ்டில் ரியாக்டன்ஸ் இருக்கு. தென் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸ்டேட்டஸ் பாதி ரோட்டார் சர்க்யூட் மேக்ஸிமம் டார்க். மேக்ஸிமம் டார்க்னாலே R equal to S into X தான் மேக்ஸிமம் டார்க். என்ன கொடுத்துட்டாங்க? ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. R கொடுத்துட்டாங்க. எவ்வளோ இருக்கு? 0.02 ஓம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்டாண்ட்ஸ்டில் ரியாக்டன்ஸ் X கொடுத்துட்டாங்க. 1 ஓம் இருக்கு. The value of total resistance of the total resistance என்னது? நமக்கு ரெண்டையும் ஆட் பண்ணாதான் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இங்கே நமக்கு என்ன தெரியும்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன வேணும்னா என்ன பண்ணுவோம்? X is equal to R total plus R ரெண்டையும் ஆட் பண்ணாதானே டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கிடைக்கும் போது. அப்போ ரியாக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0.1 கொடுத்துருக்காங்க. R டோட்டல் தான் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 0.02 கொடுத்துருக்காங்க. எனக்கு R டோட்டல் தான் வேணும். 0.1 மைனஸ் 0.02 கொடுத்தா 0.08 ஓம் தான் எனக்கு கிடைக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. ரோட்டார் ரெசிஸ்டன்ஸை கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ஸ்டாண்ட்ஸ்டில் ரியாக்டன்ஸ் இருக்கு. தென் ஃபைண்ட் தி டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் தி ஸ்டேட்டார் ஃபார் தி ரோட்டார் சர்க்யூட் ஃபார் மேக்ஸிமம் டார்க்கு. மேக்ஸிமம் டார்க்னா இங்கே என்ன தெரியும் எனக்கு? R equal to S into X கண்டிஷன் இதுதான் மேக்ஸிமம் டார்க்கோட கண்டிஷன். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுறோம்? டோட்டல் ரெசிஸ்டன்ஸை ஃபைண்ட் பண்ணிடுறோம். மைனஸ் பண்ண வேண்டியதான். ஓகேவா? ஸோ ரியாக்டன்ஸ்லேருந்து ரெசிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணி வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? கிராலிங் ஆஃப் தி இண்டக்ஷன் மோட்டார்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்டர் மஸ்ட் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் டீத். இதில் மொத்தம் 2 இது பார்த்துருக்கோம். ஸோ இண்டக்ஷன் மோட்டார் பற்றி ஒன்று காகி. ஓகேவா? காகிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று கிராலிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ கிராலிங் காகிங்னா என்னன்னு பார்த்துக்க. கிராலிங் அப்படிங்கிறது மேக்னெட்டிக் லாக்கிங். ஸோ ஸ்டேட்டாரும் ரோட்டாரும் மேக்னெட்டிக்காக லாக் ஆகி சுற்றுறதுக்கு பேர் தான் காகிங். கிராலிங்னா ஸ்பீட் ரெடியூஸ் ஆகும். ஸ்பீடானது 1/7 டைம்ஸ் இல்லை 1/5 டைம்ஸ் 1/9 டைம்ஸ் இந்த 6 ஹார்மோனிக்ஸால ஸ்பீடு ரெடியூஸ் ஆகும். ஏன் ஸ்பீடு ரெடியூஸ் ஆகுது? நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் டீத்தும் நம்பர் ஆஃப் ரோட்டார் டீத்தும் ஈக்குவலா இருந்தால். ஓகேவா? நம்பர் ஆஃப் டீத் இன் தி ஸ்டேட்டார் பீயிங் ஈக்குவல் டு தி நம்பர் ஆஃப் டீத் இன் தி ரோட்டார். அதாவது ரோட்டார்ல இருக்க டீத்தும் ஸ்டேட்டார் டீத்தும் ஈக்குவலா இருந்துச்சுன்னா என்ன ஆகுது? எனக்கு காகிங் ஆனது கிரியேட் ஆகுது. சாரி, கிராலிங் ஆனது கிரியேட் ஆகுது. அதே காகிங்னா மேக்னெட்டிக் லாக்கிங். ஓகேவா? ஸோ டேரக்டாக இருக்க தியரி கொஸ்டின் தான் அது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ரோட்டார் ஸ்டார்ட் ஸ்லைட்லி ஸ்கியூடு. ஏன் ஸ்கியூ பண்ணி வச்சிருக்காங்க? ஃபர்ஸ்ட் சொன்னல, இந்த ஸ்குரில் கேஜ் இண்டக்ஷன் மோட்டார்ல ரோட்டார் வந்து ஒரு பாரா இருக்கும். ஸோ கரெக்டாக என்னவா இருக்கும்? ஒரு பார் மாதிரி இருக்கும். இந்த பாரில் ஸ்லாட் என்ன பண்ணிப்பாங்க? இப்படி டேரக்டாக ஸ்லாட் போட்டுருக்க மாட்டாங்க. ஸ்லாட் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு பக்கம் ஸ்லாட்டிங்கா ஸ்கியூ பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்கியூடு ஸ்லாட்டா இருக்கும். ஏன் இந்த ஸ்கியூடு ஸ்லாட்னா மேக்னெட்டிக் லாக்கிங்கை ப்ரிவென்ட் பண்றதுக்கு. நான் டேரக்டா வச்சா என்ன ஆகும்னா ஸ்டேட்டார்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் இந்த ரோட்டார்ல ப்ரொடியூஸ் ஆகிற ஃப்ளக்ஸும் எனக்கு மேக்னெட்டிக்கா லாக் ஆயிரும். லாக் ஆகி ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். எனக்கு ஃபைனலாக இஎஃப் ஆனது ஜென்ரேட் ஆகாது. ஸோ இந்த மேக்னெட்டிக் லாக்கிங்கை தடுக்கிறதுக்கு தான் ரோட்டார் என்ன பண்ணியிருக்காங்க? ஸ்கியூ பண்ணி வச்சிருக்காங்க. டு ரெடியூஸ் தி மேக்னெட்டிக் ஹார்ம் அண்ட் லாக்கிங் டு டெண்டன்சி ஆஃப் தி ரோட்டார். ரோட்டார் ஆனது லாக் ஆகக்கூடாது அப்படிங்கிறது தான் என்ன வச்சிருக்காங்க? ஸ்லைட்லி ஸ்கியூ பண்ணி வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? The peripheral speed of 4-pole wave winding of DC machine, armature of 25 diameter and 1005 RPM. So peripheral speed கேட்டிருக்காங்க. So peripheral speed ஒரு ஃபார்முலா என்னது? S is equal to pi d n divided by 60. d-ங்கிறது diameter, n-ங்கிறது RPM ஸ்பீடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? பை அப்படி வச்சுக்கிறோம். diameter என்ன கொடுத்துருக்காங்க? 25 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கணும்? சென்டிமீட்டரை மீட்டராக மாற்றணும். அப்போ 25 × 10⁻⁻². ஸ்பீட் எல்லாம் கொடுத்துருக்காங்க 1200 டிவைடட் பை 60. இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா 15.7 மீட்டர் பெர் செகண்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் பெரிஃபரல் ஸ்பீடோட ஃபார்முலா. இது வந்து ரொம்ப ரேராக தான் நமக்கு புக்கில் இங்கே இருக்கும். ஸோ பெரிஃபரல் ஸ்பீடு ஃபார்முலா என்னது? pi d n divided by 60. சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க?
டிசி மோட்டார்ல யூனிடைரக்ஷனல் டார்க் கேன் பி ப்ரொடியூஸ் வித் ஹெல்ப் ஆஃப் டார்க் எதனால ப்ரொடியூஸ் ஆகுது யூனிடைரக்ஷனல் டார்க் காம்புடேட்டராலையும் ப்ரொடியூஸ் ஆகுது ப்ரெஷர்ஸாலையும் ப்ரொடியூஸ் ஆகுது ஸோ போத் ஏ அண்ட் பி நிறைய பேர் காம்புடேட்டர் போட்டுருவீங்க இந்த ப்ரெஷர்ஸ் டவுட்ல இருக்கும் ஏன் ப்ரெஷ் டவுட்ல இருக்குன்னா நம்ம உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற வோல்டேஜ் எதுலேருந்து வெளில எடுக்கிறோம் வித் ஹெல்ப் ஆஃப் ப்ரெஷ் மூலியமா தான் வெளியில வருது ரைட்டா அந்த ப்ரெஷ்லேருந்து தான் காம்புடேட்டர் கொடுத்துருக்கோம் ஸோ போத் ஏ அண்ட் பி தான் கரெக்டான ஆன்சர் சரிங்களா ஸோ அடுத்து என்னது மேக்ஸிமம் எஃபிஷியன்சி அக்கர்ஸ் சிடி மோட்டார் டெர்மினல் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க இன்டியூஸ்டு இஎம்எஃப் கொடுத்துட்டாங்க ஆர்மேச்சர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாங்க ஸ்டெடி ஸ்டேட் லாஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க ஸோ லாஸ் வேணும்னா நம்ம என்ன தெரியணும் பவர் லாஸ்னாலே காப்பர் லாஸ்க்கான ஃபார்முலா என்னது பி காப்பர் ஈக்குவல் டு ஐ ஸ்கொயர் ஆர் ஸோ ஆர் வச்சோம்னா ஐஏ ஆர்ஏ சரிங்களா என்ன கொடுத்தாங்க டெர்மினல் வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க செப்பரேட்லி எக்ஸ்டெண்ட் கொடுத்துட்டாங்க மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கட்டாச்சு நமக்கு ஈக்கான ஃபார்முலா தெரியல இன்டியூஸ் இஎம்எஃப் ஈஸ் ஈக்குவல் டு ஐஏ ஆர்ஏ பிளஸ் இ இஎம்எஃப் என்ன கொடுத்துருக்காங்க டெர்மினல் வோல்டேஜ் வந்து 220 இன்டியூஸ் இஎம்எஃப் 240 நம்ம ஈக்கு பதிலாக 240 ஐஏ தெரியாது ஆர்ஏ 0.2 தானே கொடுத்துருக்காங்க 0.2 பிளஸ் 220 அங்கே போச்சுன்னா 240 மைனஸ் 220 20 இருக்கும் இப்போ இந்த பக்கம் 20 ஈக்குவல் டு ஐஏ 0.2 கீழே போச்சுன்னா இங்கே 0.2 அப்போ 200 டிவைட் பை 2 இருக்கும் 100 இருக்கும் ஐஏங்கிறது எனக்கு 100 ஆம்பியர் வரும் அந்த ஐஏ இங்கே போட்டால் பி காப்பர் லாஸ் ஈக்குவல் டு 100 ஸ்கொயர் இன்ட்டு 0.2 ஓகேவா இதை நீங்கள் அப்செட் பண்ணி பார்த்தீங்கன்னா 200 வாட் வரும் ஓகேவா 100 ஸ்கொயர் பண்ணால் 1 போட்டு 4 0 இன்ட்டு 0.2 ஒரு 0 கட் ஆகும் 2000 வாட்டு ஸோ காப்பர் லாஸாக கேட்டிருக்காங்க டேரெக்டாக காப்பர் லாஸ் நம்மளது ஐ ஸ்கொயர் ஆர்ஏ தான் ஐ கொடுக்கல ஐயை வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஐயை கண்டுபிடிச்சிக்கணும் ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க சிங்க்ரோனஸ் மிஷினில் ஹையஸ்ட் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க எப்போ ஹையஸ்ட் கெப்பாசிட்டி லீடிங் பவர் ஃபேக்டர்ல ஹையஸ்ட் கெப்பாசிட்டி இருக்கும் ஏன் லீடிங் பவர் ஃபேக்டர் இங்கே தான் நமக்கு ஓவர் எக்ஸைட்டேஷனாக இருந்தாலே நமக்கு என்னவா இருக்கும் கியூவை சப்ளை பண்ணும் கியூவை சப்ளை பண்ணிச்சுனாலே ஹையஸ்ட் கெப்பாசிட்டி அண்டர் எக்ஸைட்டேஷன் பார்த்துருப்போம் அண்டர் எக்ஸைட்டேஷனாக இருக்கும்போது கியூவை அப்சர்வ் பண்ணும் ஓகேங்களா எனக்கு கியூவை சப்ளை பண்ணுது ஸோ கியூவை சப்ளை பண்ணுறதுனால எனக்கு ஹையர் கெப்பாசிட்டியாக இருக்குது லீடிங் பவர் ஃபேக்டராக இருக்குது ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க டேரெக்டாக டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டரோட ஃபார்முலா பிட்ச் ஃபேக்டர் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர் பார்த்துருப்போம்ல ஸோ பிட்ச் ஃபேக்டர்னா கேபி ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா பை 2 டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேக்டர்னா கேடி ஈக்குவல் டு சைன் எம் பீட்டா பை 2 டிவைடட் பை எம் சைன் பீட்டா பை 2 இதை தான் கேட்டிருக்காங்க இங்கே பீட்டாக்கு பதிலாக பின்னு வச்சுருக்காங்க பீட்டா ஈக்குவல் டு பின்னு சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க ஆப்ஷன் செகண்ட் தான் கரெக்டாக இருக்கும் சைன் எம் பீட்டா பை 2 டிவைட் பை எம் சைன் பீட்டா பை 2 சரிங்களா அடுத்து என்ன கேட்டிருக்காங்க சிங்க்ரோனஸ் மோட்டாரில் மேக்னெட்டிக் வந்து ஸ்டேட்டார் பேக் ஈஎம்எஃப் இதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸைட்டேஷன் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும் ஸோ ஸ்டேட்டாரோட பேக் ஈஎம்எஃப் கேட்டிருக்காங்க ஸோ ஸ்டேட்டார் பேக் ஈஎம்எஃப்னாலே ஸ்டேட்டார் என்ன கொடுத்துருப்போம் டிசி சப்ளை கொடுத்துருப்போம் ஸோ சிங்க்ரோனஸ் மோட்டர் பொறுத்தவரைக்கும் ஸ்டேட்டார் ரோட்டார் 2 விதமான இருக்கு ஸ்டேட்டாருக்கு டிசி சப்ளை கொடுத்துருப்போம் ஃப்ளக்ஸை ப்ரொடியூஸ் ஆகும் ரோட்டாருக்கு ஏசி சப்ளை கொடுத்துருப்போம் 2 எனக்கு லாக் ஆகி ஒரே ஸ்பீட் சிங்க்ரோனஸ் ஸ்பீடில் சுற்ற ஆரம்பிக்கும் ஓகேவா இப்போ ஸ்டேட்டார்லாம் கொடுத்துருக்காங்க ஸ்டேட்டாருக்கு நமக்கு டிசி எக்ஸைட்டேஷன் மட்டும் தான் கொடுத்துருப்போம் ஓகேங்களா ஸோ அடுத்து என்னது சேவிங் ஆஃப் காப்பர் அச்சீவ் வெரி கன்வெர்ட்டிங் 280 டிரான்ஸ்ஃபார்மர் டு ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ 280 டிரான்ஸ்ஃபார்மரை ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மராக மாற்றும் போது என்ன நடக்குது வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபார்மர் ரேஷியோ வச்சு தான் காப்பரை சேவ் பண்ணுறோம் ஓகேவா லோட வச்சு தான் கிடையாது மேக்னெட்டிக் குவான்டிட்டிலாம் கிடையாது சைஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது ஸோ எதை டிபெண்ட் பண்ணிருக்கு வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ ஸோ ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் இந்த வோல்டேஜ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோனா ஏ ஆட்டோ ஈக்குவல் டு ஹை வோல்டேஜ் பை லோ வோல்டேஜ் சரிங்களா ஸோ இந்த ரேஷியோ வச்சு தான் காப்பர் சேவ் பண்ணுறோம் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இஃப் தி அயன் ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் இஸ் ரீப்ளேஸ் பை ஏர் கோர் அயன் கோரை ஏர் கோரா ரீப்ளேஸ் பண்றாங்க ஸோ அயன் கோரை ஏர் கோரா ரீப்ளேஸ் பண்ணுறப்ப என்ன நடக்கும் ஹிஸ்டலிசிஸ் லாஸ் என்ன கேட்டிருக்காங்க ஹிஸ்டலிசிஸ் லாஸ் இருக்குமா ஸோ அயன் கோர்னா ஒரு மெட்டீரியல் அயனுக்கு ஒரு ஹிஸ்டலிசிஸ் இருக்கும் ஏர்னா அட்மாஸ்பியர்ல இருக்க ஏரை வந்து நம்ம கோரா யூஸ் பண்றோம் ஸோ அயன் எக்ஸ்ட்ரா என்ன இருக்காது எனக்கு ஹிஸ்டலிசிஸ் லாஸே இருக்காது ஸோ எனக்கு பிஹெச் கவர் பார்த்துருப்போம்ல ஒரு மெட்டீரியலுக்கு தான் இந்த பிஹெச் கவர் இருக்கும் ரெசிடுவல் மேக்னட்டிசம் இருக்கும் அங்கே லாஸ் ப்ரொடியூஸ் ஆகும் நான் ஏரை என்ன பண்றேன் ஏரை யூஸ் பண்றேன் அப்போ ஏரை நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகாது ஹிஸ்டலிசிஸ் லாஸே இருக்காது லாஸ் பிகம் 0 ஹிஸ்டலிசிஸ் லாஸோட ஃபார்முலா என்னது ஹிஸ்டலிசிஸ் லாஸ் EH is equal to
என்ன ஃபார்முலா வந்திருக்கும்? ஸ்டேட்மெண்ட் கான்ஸ்டன்ட் Dn பவர் x f bங்கிறது வால்யூம், f ங்கிறது ஃப்ரீக்வன்சி, bங்கிறது ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு வச்சிருப்போம். இந்த b தான் என்ன இருக்கு? b/f. ஓகேவா? ஸோ ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ஆனது ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கு, வோல்டேஜ் டிபெண்ட் பண்ணி இருக்கு, வால்யூமை டிபெண்ட் பண்ணி இருக்கு. ஓகேவா? நான் ஏர் கோரா மாற்றும் போது அந்த ஹிஸ்டரிசிஸ் லாஸ் ஆனது 0வா மாறிடும். ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? டிரான்ஸ்ஃபார்மர் ரேட்டிங் வந்து 200 kVA 250 ஹெர்ட்ஸா இருக்கு. இந்த 250 ஹெர்ட்ஸ் என்னவா மாத்திராங்க? 50 ஹெர்ட்ஸா மாத்துறாங்க. இப்போ 250 என்ன பண்ண 50 மாறும்? டிவைட் பை 5 பண்ணா 50 ஆகுமா? ஆரம்பத்திலே ஃபர்ஸ்டே சொல்லிருக்கோம். இதே மாதிரி ஒரு விஷயம் கேட்டிருந்தாங்க. kVA is directly proportional to frequency. frequency 5 times reduce ஆச்சுன்னா kVA எனக்கு என்ன ஆகும்? 5 times reduce ஆகும். அப்போ 2000 divided by 5 பண்ணா என்ன ஆகும்? 400 kVA ன்னு மாறிடும். ஸோ kVA is directly proportional to frequency. ஓகேவா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? அவர் ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. இது I2 I3 கிடையாது, I2. ஓகேவா? ஸோ இங்கே எனக்கு 200 வோல்ட் கொடுத்தாச்சு. இங்கே 50 ஆம்ஸ் இந்த V1ஐயும் இந்த I2ஐயும் கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர் என்னது? 2000 டிவைட் பை 200. இங்கே 2000னா இது இன்னொரு வைண்டிங்கா? இங்கே எனக்கு என்னவா இருக்கும்? 200 வோல்ட்டா இருக்கும். இப்போ எந்த சைடு எனக்கு பாசிட்டிவ், எந்த பக்கம் நெகட்டிவ்? ஸோ டாட் இருக்க சைடு தான் பாசிட்டிவ். இங்கே தான் எனக்கு டாட் இருக்கு. அப்போ இங்கே எனக்கு பாசிட்டிவ், இங்கே நெகட்டிவ். இங்க இருந்தா சப்ளை வெளில வருது, கரண்ட் லீவ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ், இந்த இடத்துல நெகட்டிவ். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? கிர்ச்சாஃப் வோல்டேஜ் லாவை அப்ளை பண்றோம். ஈக்குவேஷன் எழுதலாமா? ஸோ ஈக்குவேஷன் என்ன வரும்? -V1. இங்க மைனஸ்ல என்ட்ரி ஆகுது. வோல்டேஜ் எவ்வளவு? 200 -200. அடுத்து என்ன ஆகுது? இங்க டாட் இருக்கு. ஸோ இந்த பிளஸ்ல என்ட்ரி ஆகுது. வோல்டேஜ் எவ்வளவு? 2000 பிளஸ் 2000 equal to 0. From this equation V1 equal to 1800. ஸ்டாண்டர்ட் எல்லாம் ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு. 1800. ஆப்ஷன் டி டிக் பண்ணிட்டு பேரே இருக்கலாம். டைரக்டா இது சர்க்யூட் தியரி கான்செப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க, இன்னொரு நம்ம எடுத்துக்கிறோம். ஏன்னா ரேட்டிங் கொடுத்துருக்காங்க 2000 பை 200 வோல்ட் கொடுத்துட்டாங்க. இங்கே 2000னா இங்கே 200 இருக்கும். ஓகேவா? இந்த V1 கேட்டிருக்காங்க. இங்க இருந்து கரண்ட் லீவ் ஆகுது. அப்ப இந்த இடத்துல பாசிட்டிவ், இங்க டாட் இருக்கு, இங்க பாசிட்டிவ். இப்போ லூப் அப்ளை பண்றோம். லூப்ல அப்படியே ஈக்குவேஷன் தான் -V1, இங்க மைனஸ் இருக்கு, -200 பிளஸ், ஏன்னா இங்க தான் நம்ம டாட் இருக்கு, பிளஸ் 2000 ஈக்குவல் டு 0. V1 இருந்து 1700 வந்து வேற ஆப்ஷன் எதுலையுமே எனக்கு வோல்டேஜ் 1000 ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து நம்ம போயிடலாம். ஓகேவா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? பிரைமரி ரீசன் ஃபார் மேக்கிங் தி காயில் ஸ்பேன் ஆஃப் DC armature winding equal to the pole pitch. So coil span pole pitch equal ஆ இருந்தா என்ன அர்த்தம்? இருக்கு full pitch winding. அதானே? நான் full pitch short pitchனா தான் coil span விட pole pitch விட coil span கம்மியா இருக்கும். ரெண்டு ஈக்குவலா இருந்தா full pitch winding. என்ன ரீசன் கேட்டிருக்காங்க? பிரைமரி ரீசன் ஃபார் மேக்கிங் தி coil span equal to the pole pitchனா to obtain the full pitch winding. உங்களுக்கு இதுதான் ஒரு டவுட் வரும். ஆன்சர் இதுதான் கொடுத்துருப்பாங்க. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? obtain the coil span 180 டிகிரி கிடையாது. டிஸ்ட்ரிபியூட் தி வைண்டிங் இந்த ரெண்டு கிடையாது தெரிஞ்சோம். அடிஷன் ஆஃப் EMF டு தி கன்சிக்யூட்டிவ் டான்ஸா ஃபுல் பிட்ச் வைண்டிங்கா ஒரு டவுட் வரலாம். ஸோ நமக்கு என்ன வைண்டிங்கா இருந்தாலும், நமக்கு போல் பிட்ச் காயில் ஸ்பேனுக்கும் ஈக்குவலா இருந்தாலும் இல்லாட்டாலும், இந்த ஷார்ட் பிட்ச் வைண்டிங்கோ, ஃபுல் பிட்ச் வைண்டிங்கோ, டிஸ்ட்ரிபியூட்டட் வைண்டிங்கோ, கான்சென்ட்ரிக் வைண்டிங்கோ, என்ன விதமான வைண்டிங்கா இருந்தாலும் EMF எப்படி தான் இருக்கும்? ஒரு டேனோட அடிஷனல் கன்சிக்யூட்டிவ் அடிஷனா தான் இருக்கும். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண தான் போறோம். அப்போ அந்த ஸ்பெஷலா அந்த காயில் ஸ்பேனும் இந்த போல் பிட்ச் ஈக்குவலா இருக்குன்னா எதுக்காக? ஷார்ட் பிட்ச் ஃபுல் பிட்ச் வைண்டிங்க அப்டேன் பண்றதுக்காக. இதுதான் நமக்கு சூட்டபிள் ஆப்ஷனா இருக்கும். ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் தான் பெட்டர் சூட்டபிளா இருக்கும். செகண்டும் கரெக்ட் தான், ஃபோர்த் வந்து மச் பெட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? the location of the interpole of a DC machine. ஸோ இன்டர்போல் எதுக்கு? ஃபர்ஸ்ட் சொன்னா இன்டர்போலும் காமுடேட்டிங் வைண்டிங் எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம்? நம்மளோட ஆர்மச்சூர் ரியாக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு. இந்த இன்டர்போலா இருக்கட்டும், காம்படிஷன் வைண்டிங்கா இருக்கட்டும், ஆர்மச்சூருக்கு சீரிஸா இருக்கும். இப்போ இன்கேஸ் ஒரு 4 போல் மிஷின் இருக்கு, ஒரு 4 போல் மிஷின் இருக்குன்னா இந்த இன்டர்போல் எங்க வச்சிருப்போம்னா 4 போலுக்கும் இடையில, அதாவது இன்பிட்வீன்ல வச்சிருப்போம். ஸோ இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு இன்டர்போல் இருக்கும், இங்க ரெண்டுக்கு இடையில, இந்த ரெண்டுக்கு இடையில இந்த மாதிரி என்ன பண்ணிருப்போம்? இன்டர்போல்ஸை பிளேஸ் பண்ணிருப்போம். நெக்ஸ்ட் காம்பன்சேட்டிங் வைண்டிங் என்ன இருக்கும்னா, இங்க இருக்கு நமக்கு என்னது? ஆர்மச்சூர் வைண்டிங். மெயின் போல்ல இருக்குது எனக்கு ஆர்மச்சூர் வைண்டிங்கா இருக்கும். இந்த காம்பன்சேட்டிங் ஃபீல்டை ரெடியூஸ் பண்றதுக்காக இன்டர்போல் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இன்டர்போல்ல இருக்க வைண்டிங் பேர் தான் காம்பன்சேட்டிங் வைண்டிங். இந்த காம்பன்சேட்டிங் வைண்டிங் ஆனது இந்த ஆர்மச்சூர் வைண்டிங்க்கு சீரிஸா இருக்கும். ஓகேவா? இப்பதான் க்ளோஸ் பண்ணிருக்கோம். ஸோ மெயின் போல் இருக்கு,
அடுத்து இருக்கு இன்டர்போல் இருக்கு. மெயின் போல் இருக்க வைண்டிங்க்கு பேரு ஆர்மச்சூர் வைண்டிங். அடுத்து இன்டர்போல் இருக்கு. இன்டர்போல் இருக்க வைண்டிங்க்கு பேரு காம்பன்சேட்டிங் வைண்டிங். இந்த இன்டர்போலும் காம்பன்சேட்டிங் வைண்டிங் எதுக்கு யூஸ் பண்றோம்? ஆர்மச்சூர் ரியாக்ஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு. சரிங்களா? அப்ப இந்த இன்டர்போல் எங்க வச்சிருக்கோம்? மெயின் போலுக்கு இடையில வச்சிருக்கோம். மிட்வே பிட்வீன் தி மெயின் போல். ரைட்டா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சாலியன் போல் ஆல்டர்னேட்டர் யூஸ்டு வித் தி சாலியன் போல் யூஸ் பண்றோம். லோ ஸ்பீட் அண்ட் மீடியம் ஸ்பீடு தான் சாலியன் போல் ஆல்டர்னேட்டரா யூஸ் பண்றோம். அதே இது ஹை ஸ்பீடா இருந்தா நான் சாலியன் போல் தான் ஹை ஸ்பீடுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் சாலியன் போல் வந்து ஹை ஸ்பீடுக்கு, சாலியன் போல் லோ ஸ்பீடுக்கும் மீடியம் ஸ்பீடுக்கும் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 50 என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜெனரேட்டிங் சிங்க்ரோனஸ் மிஷின் கேரிஸ் அ லோட் ஆஃப் EF, அதாவது EMF ஆனது VT-யோட லீடிங்ல இருக்கும். இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சதுதான். டிரான்ஸ்ஃபார்மர் இதே கண்டிஷன் தான். ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய EMF ஆனது நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜை விட லீட் ஆகும். 90 டிகிரி லீட் ஆகும். இந்த ஆங்கிள் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க, டெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் சிங்க்ரோனஸ் மோட்டார் பற்றி ஒரே கான்செப்ட் தான். என்ன விதமான வோல்டேஜ் இன்டியூஸ் ஆகுதோ அந்த இன்டியூஸ் ஆகக்கூடிய வோல்டேஜ் ஆனது நம்ம அப்ளை பண்ண வோல்டேஜோட லீடிங்ல இருக்கும் அப்படிங்கிறது. ரைட்டுங்களா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? மேக்ஸிமம் எலக்ட்ரிக்கல் பவர் அவுட்புட் ஆஃப் தி சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டருக்கு எது சிங்க்ரோனஸ் ஜெனரேட்டர் சிங்க்ரோனஸ் மோட்டார் பவர் ஈக்குவேஷன் என்னது? EV × X sin del. ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் அவுட்புட்னா டெல் ஆனது 90 டிகிரி. ஸோ காஸ் 90 வேல்யூ என்னது? எனக்கு 1. காஸ் 90 வேல்யூ 1 இருக்கும். அப்பதான் எனக்கு P என்னவா இருக்கும்? P மேக்ஸிமமா இருக்கும். அப்ப அந்த கண்டிஷன்ல P மேக்ஸோட ஃபார்முலா என்னது? P max = EV / X. சரியா? ஏன் மேக்ஸிமம் பவர்? எனக்கு இதோட வேல்யூ எனக்கு 1ன்னு வரணும். சைன் டெல்லோட வேல்யூ 1ன்னு வந்தாதான் மேக்ஸிமம் வேல்யூவா இருக்கும். ஸோ சைன் 0 வேல்யூனா 0 ஃபுல்லா எனக்கு பவரே இருக்காது. அப்போ 0 to 90 இன் பிட்வீன்ல நான் சைனுக்கு என்ன வேல்யூ கொடுத்தாலும் P max ஆனது குறையும். பவர் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன்னா சைனோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் பாயிண்ட்ல இருக்கும். 0.2 இல்ல 0.5 √3/2 எல்லாமே பாயிண்ட்ல இருக்கும். எப்ப நான் சைன் 90 டிகிரி வருமோ அப்பதான் மேக்ஸிமமா இருக்கும். அப்போ ஈக்குவேஷன் என்னது? P/Xs. ஓகேவா? P max = E/X. இங்க டெர்மினல் EMF ஃபீல்டு EMF அதான் EF கொடுத்துருக்காங்க. டெர்மினல் வோல்டேஜ் பை சிங்க்ரோனஸ் ரியாக்டன்ஸ் அப்படிங்கிறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிங்க்ரோனஸ் மெஷின் த இன்டியூஸ்ட் EMF ஃபேஸர் லாக்ஸ் பிஹைண்ட் வராது, லீட் பிஹைண்ட் தி வோல்டேஜ். முன்னாடி பார்த்தா லீட் ஆகும் சொல்லிட்டு இன்டியூஸ் பண்ற EMF ஆனது லீட் ஆகும். ஸோ 90 டிகிரி லீட் ஆகும். அங்க ஆல்பா டெல்லுன்னு கொடுத்துருந்தாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க? 4 pole 50 Hz induction motor and 2% slip. The actual speed of the rotor and made it from equation. ஓகேவா? ஸோ என்ன ஸ்பீடுன்னு கேட்டிருக்காங்க, ஆக்சுவல் ஸ்பீடு கேட்டிருக்காங்க, ரோட்டரோட ஸ்பீடு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரியும். NR = NS 1 - S. NS கொடுத்துருக்காங்களா? NS கொடுத்தா நம்ம தான் கண்டுபிடிச்சிக்கணும். அப்போ NS = 120 F/P. இப்போ 120 F எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50 / நம்பர் ஆஃப் போல் என்ன கொடுத்துருக்காங்க? 4. இதை கட் பண்ணால் 3500. இப்போ 1500 1 - 2%னா 2/100. இதை கட் பண்ணி எடுத்து ஆன்சர் என்னன்னா 1470 RPM வரும். ஆப்ஷன் சி கிடையாது, ஆப்ஷன் பி தான் கரெக்ட். டேரக்டா இந்த ஒரு சொல்ல தெரிஞ்சா போதும். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி எக்ஸாம்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இந்த சிங்க்ரோனஸ் ஸ்பீடை வச்சு நம்ம சம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கு. NS = 120 F/P அப்படிங்கிறது. சரிங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? நோ லோட் கரண்ட் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் 2 to 5 தியரிக்கல் பார்ட். ஸோ நோ லோட் கரண்ட் எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக எப்பவுமே 2 to 5% ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் இருக்கும். டேரக்டா இருக்க தியரி கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் அயன் கோர் இன் தி டிரான்ஸ்ஃபார்மர். எதுக்கு அயன் கோரை யூஸ் பண்றோம்? ஓகேவா? அயன் கோரை யூஸ் பண்றது எதுக்கு? இன்னொரு கொஸ்டின் பார்த்தோம் ஃபர்ஸ்ட். அயன் கோர்ல இருந்து ஏர் கோருக்கு வரோம். அப்ப என்ன வந்துச்சு? எனக்கு லாஸே இல்லை, ஹிஸ்டலிசிஸ் லாஸ் இல்லை அப்படிதானே? ஸோ ஹிஸ்டலிசிஸ் லாஸே 0 இருக்கும். எதுல? ஏர் கோர்ல. ஏர் கோரா இருக்கும்போது ஹிஸ்டலிசிஸ் லாஸ் குறையா இருந்தது. அப்போ அயன் கோரா தான் எனக்கு என்ன இருக்கணும்? லோ அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்டலிசிஸ் லாஸ் இருக்கணும். அப்போ அந்த லோ அமௌண்ட் ஆஃப் ஹிஸ்டலிசிஸ் எதெல்லாம் டிபெண்ட் பண்ணி இருக்கு? ரிலக்டன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கு. எலக்ட்ரிக் சர்க்யூட்ல ரெசிஸ்டன்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா? மேக்னெட்டிக் சர்க்யூட் வந்து ரிலக்டன்ஸ் தான் இந்த சிம்பிள்ல டினோட் பண்ணுவோம். ஆரை வந்து ஒரு ஸ்லாண்டிங்கா கொடுத்தா அதுக்கு மேலே ரிலக்டன்ஸ். அப்போ அயன் கோரை பொறுத்த வரைக்கும் ரிலக்டன்ஸ் எவ்வளோ கம்மியா இருக்கும், அப்போ என்ன ஆகும்? லாஸ் ஆனது கம்மியாகும். டு டிக்ரீஸ் தி ரிலக்டன்ஸ் ஆஃப் தி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பார்த்து. ஓகேவா? ஸோ ரிலக்டன்ஸை குறைக்கணும். ரெசிஸ்டன்ஸ் என்ன ஆகும்? கரண்ட்டை தடுக்குமா எலக்ட்ரிக் சர்க்யூட்ல? அதே மாதிரி மேக்னெட்டிக் சர்க்யூட்டை பொறுத்த வரைக்கும் ரிலக்டன்ஸ் ஆனது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை தடுக்கும். கரண்ட் போறதை தடுத்தா ரெசிஸ்டன்ஸ், ஃப்ளக்ஸ் போறதை தடுத்தா ரிலக்டன்ஸ்.
அப்போ அயன் கோரை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்ன இருக்கணும், லோ அமௌண்ட் ஆஃப் ரிலக்டன்ஸ் இருக்கணும். ஓகேவா? ஸோ அயன் கோர் நான் ஏர் கோருக்கு போறேன்னா ரிலக்டன்ஸே இருக்காது. ரைட்டா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, 65ல டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்க வோல்டேஜ் ரெகுலேஷனை கேட்டிருக்காங்க. ஸோ வோல்டேஜ் ரெகுலேஷன் ஃபார்முலா என்னது, ஆர் பெர் யூனிட் காஸ் தீட்டா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பெர் யூனிட் சைன் தீட்டா. இது வோல்டேஜ் ரெகுலேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெர் யூனிட் வேல்யூஸ்ல. இங்க பிளஸ் ஃபார் லாகிங், பிளஸ் ஃபார் லாகிங் பவர் ஃபேக்டர், மைனஸ் ஃபார் லீடிங் பவர் ஃபேக்டர். இங்க லாகிங்கா லீடிங்கா மென்ஷன் பண்ணல, நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம். எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம், என்ன இருக்கு எனக்கு, பர்சன்டேஜ் ரியாக்டன்ஸ்ல ரெசிஸ்டன்ஸ் ரியாக்டிவ் டிராப் எவ்ரிதிங் பாசிட்டிவா இருக்கு. ரியாக்டிவ் டிராப் பாசிட்டிவா இருந்தா என்ன லோடா இருக்குன்னு எனக்கு லாகிங்கா இருக்கணும். லாகிங்னா பாசிட்டிவ். இதே இது ரியாக்டிவ் டிராப் ஆனது எனக்கு மைனஸ்ல இருந்தா எனக்கு கெப்பாசிட்டிவ் லோடா இருக்கும். கெப்பாசிட்டிவ் லோடா இருந்தா லீடிங்ல இருக்கும். இங்க கொடுத்தது என்னெல்லாம் வேணும், காஸ் பை தெரியுமா, பெரிய பவர் ஃபேக்டர் கொடுத்தாங்க. காஸ் பை சைன் பை கண்டுபிடிச்சிடலாம். ஆர் பெர் யூனிட் எக்ஸ் பெர் யூனிட் வேணும். இங்க பெர் யூனிட் கொடுத்துருக்காங்களா, என்ன கொடுத்துருக்காங்க டேரக்டா, ஆனா எனக்கு ஆக்சுவல் வேல்யூ தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், ஆக்சுவல் வேல்யூவை பெர் யூனிட் வேல்யூவா மாற்றணும். எப்படி மாற்றிக்கலாம், வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, இதுதான் ஆக்சுவல் வேல்யூ. பேஸ் வேல்யூ என்னது, பேஸோட வோல்டேஜ். ஓகேவா, 200 தான் பேஸ். ஸோ செகண்ட் சைடு தான் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டிவ் அண்ட் ரியாக்டிவ் ரெஸ்பெக்டிவ்லி பர்சன்டேஜ் ரெகுலேஷன் ஆஃப் தி ட்ரான்ஸ்ஃபார்மர் ஒர்க்கிங். ஸோ பிரைமரி சைடு என்ன பண்ணியிருப்போம், இன்புட்டை கொடுத்துருப்போம். செகண்டரி சைடு தான் லோடை கனெக்ட் பண்ணியிருப்போம். அப்போ என்ன பண்ணிக்கணும், பெர் யூனிட்டா கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஆர் பெர் யூனிட் ஈக்குவல் டு ஆரோட பேஸ் என்ன இருக்கு, ஆக்சுவல் வேல்யூ 1 வோல்ட்டா, பேஸ் எனக்கு 200. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எக்ஸ் பெர் யூனிட், எக்ஸ் பெர் யூனிட் ஆக்சுவல் எனக்கு 5 டிவைட் பை பேஸ் எவ்வளவு 200. இதுக்கு என்ன பண்ணிருப்போம், இந்த பெர் யூனிட்ல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இப்போ பி ஆர் வோல்டேஜ் ரெகுலேஷன் ஈக்குவல் டு ஆர் பெர் யூனிட் பதிலாக 1/200 இன்ட்டு 0.8 பிளஸ் 5/200 இன்ட்டு 0.6. இந்த வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். நான் எப்படி 0.6 பண்ணாலும் உங்களுக்கு டவுட் வரலாம். நீங்கள் கேல்குலேட்டரில் போட்டு பாருங்க, நிறைய இடத்துல இந்த பவர் ஃபேக்டர் 0.6 தான் வச்சு எல்லா எக்ஸாம்பிளும் 0.8 வச்சு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. அப்போ காஸ் பை ஆனது 0.8னா சைன் பை என்னவா இருக்கும், 0.6 இருக்கும். நீங்கள் கேல்குலேட்டர்ஸ்லேயே போட்டு பார்த்துக்கோங்க. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 0.8னா ஒரு ஆங்கிள் வரும், அந்த ஆங்கிளுக்கு சைனோட வெளியே இருந்து 0.6 இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ காஸ் பை 0.8னா சைன் பை ஆனது 0.6 தான் இருக்கும். ஓகேவா? இதை நீங்கள் சால்வ் பண்ணீங்கன்னா பர்சன்டேஜில் கேட்டிருக்காங்க, இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஸோ 100 போகும்போது எனக்கு 1.9% வரும். சரிங்களா? ஸோ அடுத்து பார்க்கலாமா, அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, 4 போல் லேப் பவுண்டு டிசி ஷண்ட் மோட்டாரு ஆரம்பிச்சு ஒரு ஸ்லாட் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க, டேட்டாவெல்லாம் பார்த்துக்கலாம். லாஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது கிராஃப் டார்க் கேட்டிருக்காங்க. டார்க்கோட ஈக்குவேஷன் டார்க் டிசி போட்டு கே பை ஐஏ. கேவோட கேங்கிறது அது கான்ஸ்டன்ட், அந்த கே இருக்கும். பி இஸ் டிவைட் பை 2πA. ஓகேவா? பிங்கிறது நம்பர் ஆஃப் போல், இசைங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர், ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரல் பாத்து, பைங்கிறது ஃப்ளக்ஸ், ஐஏங்கிறது ஆர்மேச்சர் கரண்ட். எல்லா டேட்டா இருக்கான்னு பாருங்க. போல் இருக்கா, 4 போல் இருக்கு. நம்பர் ஆஃப் கண்டக்டர் இருக்கா, எடுத்துடலாம். எத்தனை ஸ்லாட் இருக்குன்னு போட்டிருக்காங்க, ஒரு ஸ்லாட்டுக்கு எத்தனை கண்டக்டர்னு போட்டிருக்காங்க, அதையும் எடுத்துடலாம். அடுத்தது நம்பர் ஆஃப் பேனல் பாத்து இருக்கா, லேப் பைனிங் கொடுத்துருக்காங்க, எடுத்துடலாம். ஃப்ளக்ஸ் தெரியுமா, ஃப்ளக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கான், ஆர்மேச்சர் ரியாக்ஷனால 5% வந்து ஃப்ளக்ஸ் போயிருச்சு. பேலன்ஸ் என்ன இருக்கு, எனக்கு 95% இருக்கணும். ஓகேவா? இதுதான் இங்க ட்விஸ்ட். டேட்டா கொடுத்துருக்காங்க. அசியூம் ஆர்மேச்சர் ரியாக்ஷன் ரெடியூஸ் தி ஃப்ளக்ஸ் பை 5%. நம்ம ஃப்ளக்ஸ் இதை பார்ப்போம். இதை அப்படியே எடுத்து சம்ம சால்வ் பண்ணோம். ஆன்சர் தப்பா வர ஆன்சரும் ஆப்ஷன்ல இருக்கும். ஆர்மேச்சர் ரியாக்ஷனால ஃப்ளக்ஸ் என்ன ஆகுது, 5% ரெடியூஸ் ஆகுது. அப்ப எவ்வளவு ஃப்ளக்ஸ் இருக்கும், மீதி 95% தான் ஃப்ளக்ஸ் இருக்கும். கரண்ட் கொடுத்துட்டாங்களா, 50 ஆம்பியர் கொடுத்துட்டாங்க. கரண்ட் என்ன பண்ணிடலாம், டார்க்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். நம்பர் ஆஃப் போல்ஸ் எத்தனை, 4 இன்ட்டு நம்பர் ஆஃப் கண்டக்டர் தெரியல, அது என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்லாட்ல 20 கண்டக்டர் இருக்கான், மொத்தம் 60 ஸ்லாட் இருக்கான். மொத்தம் என்ன வருது, நம்பர் ஆஃப் கண்டக்டர் 60 இன்ட்டு 20 டிவைடட் பை 2π. ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரலல் பாத். இங்க லேப் பண்ணிட்டீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிஆ இருக்கும். பிங்கிறது 4, ஃப்ளக்ஸுங்கிறது என்ன எனக்கு 23 இன்ட்டு 10⁻³ ஓகேவா? இது என்னது நமக்கு 100% ஃப்ளக்ஸ். ஓகேவா? ஆனா என்ன கொடுத்துருக்காங்க, 5% ஃப்ளக்ஸ் ஆனது வேஸ்ட் ஆயிடுச்சான். 5% ஃப்ளக்ஸ் எனக்கு வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா இப்போ எவ்வளோ ஃப்ளக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும், 95% ஃப்ளக்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும். இப்போ இன்ட்டு 95/100. ஓகேவா? கரண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, கரண்ட் ஆனது 50. இதை வந்து நீங்கள் கேன்சல் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா 208.5 நானோமீட்டர் கிடைக்கும். ஓகேவா? ஸோ சம புரியுதுல, டார்க்கோட ஈக்குவேஷன் தான் பேசிக். டார்க் இஸ் ஈக்குவல் டு கே பை ஐஏ, கேக்கு மேலே பி இஸ் டிவைட் பை 2π கொடுத்துருக்கோம்.
ஃப்ளக்ஸ் இன்டு ஐஏ. இந்த ஃப்ளக்ஸ் மட்டும் கரெக்டா பாத்துக்கணும். இங்க ஃப்ளக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 5% ஃப்ளக்ஸ் ஆனது ஆர்மேச்சர் ஒரு ரியாக்ஷனால வேஸ்ட் ஆயிருச்சு. இப்போ எவ்வளவு ஃப்ளக்ஸ் தான் உள்ள இருக்கு, எனக்கு 95% தான் ஃப்ளக்ஸ் ஆனது உள்ள இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல, 4 போல டிசி ஜெனரேட்டர், வேவ் வைண்டிங் கொடுத்தாச்சு, டேட்டா கொடுத்தாச்சு, ஃப்ளக்ஸ் கொடுத்தாச்சு, ஆர்பிஓ கொடுத்துருக்காங்க, இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. ஸோ இஎம்எஃப் கேட்டிருக்காங்க. இஎம்எஃப் கூட ஃபார்முலா என்னது, ஈஸ் ஈக்குவல் டு கே பை ஒமேகா. இஎம்எஃப் இஸ் ஈக்குவல் டு கே பை ஒமேகா. கேங்கிறது டிஇசட் டிவைடட் பை 2 பை ஏ இன்ட்டு பை ஒமேகாங்கிறது 2 பை என் பை 60. வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? நம்பர் ஆஃப் போல் எத்தனை, 4. நம்பர் ஆஃப் கண்டக்டர் எத்தனை, 378 டிவைடட் பை 2 பை இன்ட்டு ஏ. ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரல் பாத். என்ன கொடுத்துருக்காங்க, வேவ் வைண்டிங் கொடுத்துருக்காங்க. வேவ் வைண்டிங் நம்பர் ஆஃப் பேரல் பாத் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஃப்ளக்ஸ். ஃப்ளக்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.02 இன்ட்டு 2 பை என்னங்கிறது ஸ்பீடு. ஸ்பீடு என்ன இருக்கு, 1000 RPM டிவைடட் பை 60. இதை வந்து நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், இன்டியூஸ்ட் இஎம்எஃப் இ ஆனது கிடைக்கும். ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. ஆன்சரு என்ன வரும்னா 252 வோல்ட் கிடைக்கும். ஓகேவா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க, பவர் ஃபேக்டர் ஆஃப் கரெக்ஷன் கேப்பபிலிட்டி ஆஃப் தி லோட் அண்ட் சிங்க்ரோனஸ் மிஷின், சிங்க்ரோனஸ் மோட்டார் டேஷ் வில் இன்க்ரீஸ் தி மெக்கானிக்கல் லோட். லோடை இன்க்ரீஸ் பண்றோம். லோடை இன்க்ரீஸ் பண்ணும்போது பவர் ஃபேக்டர் கேப்பபிலிட்டி எனக்கு என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இந்த லோடை கூட்டிக்கிட்டே போறேன். லோடை கூட்டிட்டு என்ன ஆகும், எனக்கு அந்த லோடை கேரி பண்றது கூடிய கரண்ட் ஆனது இன்க்ரீஸ் ஆகும். அப்படிதானே? ஸோ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் கான்செப்ட் பார்த்தோம்ல, மேக்னடைசிங் கரண்ட். ஸோ மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இங்க ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகும். ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா காஸ் பை குறையும். அப்போ பவர் ஃபேக்டர் ஆனது குறையும். அப்போ பவர் ஃபேக்டர் கரெக்ஷனோட கெப்பாசிட்டி எனக்கு ரெடியூஸ் ஆகும். ஸோ மோரோவர் டிரான்ஸ்ஃபார்மர் அண்ட் சிங்க்ரோனஸ் மிஷினோட கான்செப்ட் என்ன கொஞ்சம் லிங்க் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் படிக்கும்போது என்ன படிக்கணும், டிரான்ஸ்ஃபார்மரை படிக்கணும். அடுத்து டிசி மிஷினை படிக்கணும். அடுத்து ஏசி மிஷின். ஏசி மிஷினை ஃபர்ஸ்ட் இண்டக்ஷன் மிஷினை படிக்கணும். அதுக்கு அடுத்து தான் சிங்க்ரோனஸ் மிஷின் வரணும். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறோம், லோடை இன்க்ரீஸ் பண்ணுறோம். லோடை இன்க்ரீஸ் பண்ணால் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் மீன்ஸ் மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அந்த கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆங்கிள் இன்க்ரீஸ் ஆகுது. ஆங்கிள் இன்க்ரீஸ்னா காஸ் பை ஆனது ரெடியூஸ் ஆகும். பவர் ஃபேக்டரோட கரெக்ஷன் எனக்கு ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, மெயின் ரீசன் ஃபார் யூசிங் ஹிஸ்டலிசிஸ் மோட்டார் ஃபார் ஹை குவாலிட்டி டேப் ரெக்கார்டர். ஸோ ஹிஸ்டலிசிஸ் மோட்டார்னாலே எனக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீடு மோட்டார். ஸோ டார்க் ஆனது கான்ஸ்டன்டா இருக்கும். டார்க் கான்ஸ்டன்ட் டெவலப் தி எக்ஸ்ட்ரீம்லி ஹை அண்ட் ஸ்டெடி டார்க் ஏபிள் டு சிங்க்ரோனஸ் அட் எனி லோட். ஸோ ஹிஸ்டலிசிஸ் மோட்டார்ல ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்னது, நமக்கு கான்ஸ்டன்ட் டார்க். இது தெரிஞ்சா இந்த கொஸ்டின் போட்டு போயிடலாம். இது ஒரு தியரிட்டிக்கல் கான்செப்ட். ஹிஸ்டலிசிஸ் மோட்டார் ஸ்பெஷல் ஃபியூச்சர் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் டார்க். என்னது நமக்கு, எக்ஸ்ட்ரீம் டெவலப் எக்ஸ்ட்ரீம்லி அண்ட் ஸ்டெடி டார்க் ஏபிள் டு சிங்க்ரோனஸ் அட் எனி லோட். என்னதான் லோடு கொடுத்தாலும் கான்ஸ்டன்ட் டார்க் ஸ்டெடி டார்க்ல மோட்டரானது ரன் ஆகிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, the synchronous speed of 3-phase induction motor having 6 pole running at 100 RPM when connected to 50 heat supply. டேரக்டா கொடுத்துருக்காங்க. ஒரு இடத்துல கொடுத்துட்டு இடத்துல ஸ்பீடை கேட்டிருக்காங்க. ஓகேவா? NS equal to 120 F by P தானே. ஃபார்முலா என்னது, NS is equal to 120 F by P. 120 ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்களா, P. இதுவே நம்பர் ஆஃப் போல் கொடுத்துருக்காங்களா, 6. கட் பண்ணா என்ன வரும், 20 into 100 1000 RPM. ஓகேவா? இது என்ன சார் ஸ்பீடு அப்படின்னா, இது என்னது, அப்போ 970 RPM சுத்துது. அப்போ இந்த ஸ்பீடு எனக்கு என்னது, NR. மோட்டார் ஸ்பீடு தான் 970 RPM. இது நீங்க இன்னொரு ஒரு டேட்டாவை இது வரைக்கும் நிறைய இடத்துல NS கால்குலேட் பண்ணிருக்கா, NR கால்குலேட் பண்ணிருக்கோம். நீங்க ஒரு டேட்டா அப்சர்வ் பண்ணீங்களா, ஆல்வேஸ் என்னவா இருக்கும், NS greater than NR இருக்கும். சிங்க்ரோனஸ் ஸ்பீட் greater than ரோட்டாரோட ஸ்பீடா இருக்கும். ரோட்டார் ஆனது சிங்க்ரோனஸ் ஸ்பீட்ல சுத்தாது. ஆல்வேஸ் லெஸ் தென் சிங்க்ரோனஸ் ஸ்பீட்ல தான் சுத்தும். ஓகேவா? ஸோ NSங்கிறது சிங்க்ரோனஸ் ஸ்பீடு, ரோட்டார் ஆனது என்னங்கிறது ரோட்டாரோட ஸ்பீட். ரோட்டார் ஸ்பீட் ஆல்வேஸ் லெஸ் தென் சிங்க்ரோனஸ் ஸ்பீடா இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, இந்த பவர் ஃபேக்டர் ஆஃப் டிஸ்க் இண்டக்ஷன் மோட்டார் லோ அட் லோ லோட். ஸோ இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் பவர் ஃபேக்டர் என்ன இருக்கும், லோடை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஃபர்ஸ்ட் சொன்னல, லோடை இன்க்ரீஸ் பண்ணா என்ன ஆகுது, கரண்ட் கூடுது. கரண்ட் கூடுதான் போது அதே கான்செப்ட்ல இங்கே இண்டக்ஷன் கூட உள்டாமா இருக்கும். ஸோ லோட்லாம் லோடானது கம்மியா இருக்கு, லோடு வந்து லைட் லோடா இருக்கு. லைட் லோடா இருந்தா எனக்கு பவர் ஃபேக்டர் என்னவா இருக்கும், லோவா இருக்கும். அதே இது லோடை இன்க்ரீஸ் பண்ணிடுறோம், லோடை ஹை ஆக்குறோம். லோடை ஹை ஆக்குனா பவர் ஃபேக்டர் எனக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். இண்டக்ஷன் மோட்டர்ல
டிரான்ஸ்ஃபார்மர்லயும் சிங்க்ரோனஸ் மோட்டர்லயும் அப்படியே உல்டாவா இருக்கும். லோடு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பவர் ஃபேக்டர் குறையும், லோடு குறைஞ்சதுன்னா பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகும். இண்டக்ஷன் மோட்டரை பொறுத்த வரைக்கும் லோடு குறைஞ்சா பவர் ஃபேக்டர் குறையுது, லோடு இன்க்ரீஸ் ஆனா பவர் ஃபேக்டர் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டும் அப்படியே கான்ட்ரவர்சியல் டாபிக், ரெண்டும் ஆப்போசிட்டா ஒர்க்கிங்ல இருக்கும். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? The starting current of the induction motor is 5 times the full load current கொடுத்தாச்சு. ஸ்டார்டிங் ஸ்லிப் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ஸ்டார்டிங் டார்க் டு ஃபுல் லோட் டார்க் கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்னது? T starting divided by T full load equal to I starting divided by I full load into S full load. இந்த ஃபார்முலா எங்கேயும் சார் வந்துச்சு? என்ன தெரியும்னா இந்த ஃபார்முலா எதோட நமக்கு இண்டக்ஷன் மோட்டரோட ஸ்டார்டர் ஓடுது. ஸோ இண்டக்ஷன் மோட்டர் பற்றி ஸ்டார்டர் இருக்குல்ல, ஆட்டோ டிரான்ஸ்ஃபார்மர் ஸ்டார்டர், ஸ்டார் டெல்டா ஸ்டார்டர், டிஓஎல் ஸ்டார்டர், ரோட்டார் ரெசிஸ்டன்ஸ் ஸ்டார்டர் இருக்கு. அந்த ஸ்டார்டர்ல தான் இந்த ஈக்குவேஷன்ஸ் இருக்கும். அந்த ஸ்டார்டரை பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன். ஓகேவா? என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ இந்த ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. இந்த ரேஷியோ ஆஃப் ஸ்டார்டிங் டார்க் டு ஃபுல் லோட் டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதை தான் கேட்டிருக்காங்க. ஃபார்முலா தெரியும். ஸ்டார்டிங் கரண்ட் எது இருக்கான்? 5 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்டா. ஸ்டார்டிங் கரண்ட் ஆனது 5 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் டிவைடட் பை ஃபுல் லோட் கரண்ட் இன்ட்டு ஸ்லிப் என்ன இருக்கு? எனக்கு ஸ்லிப் ஆனது 4% இன்ட்டு 4. இது வந்து கட் ஆயிருமா? இங்கே ஸ்கொயர் இருக்கா? ஃபார்முலா ஸ்கொயர் வரும். ரைட்டா? ஐ ஸ்டார்டிங் பை ஐ ஃபுல் லோட் ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இது ஸ்கொயர் பண்ணா 25 இன்ட்டு 4 100. ஓகேவா? இங்கே நமக்கு என்ன இருக்கு? பர்சன்டேஜில் இருக்கு. அப்போ இங்கே எனக்கு என்ன வரும்? டிவைட் பை 100 போடணுமா? இங்கே டிவைட் பை 100 போட்டால் 1%. ஓகேவா? ஃபார்முலா புரியுதா? ஸ்டார்டிங் டார்க் டு ஃபுல் லோட் டார்க் ஈக்குவல் டு ஸ்டார்டிங் கரண்ட் பை ஃபுல் லோட் கரண்ட் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஸ்லிப் அண்ட் ஃபுல் லோட். ஸ்டார்டிங் கரண்ட் ஆனது 5 டைம்ஸ் ஆஃப் ஃபுல் லோட் கரண்ட் கொடுத்தாங்க. ஸ்டார்டிங் ஃபுல் லோட் கரண்ட் தெரியாது, அது அப்படியே வச்சுக்கோ. ரெண்டு எனக்கு கேன்சல் ஆயிடுது. ஸ்லிப் வந்து 4% கொடுத்தாச்சு. ரைட்டா? ஸோ அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்மால் டிரான்ஸ்ஃபார்மர்ல பிரைமரி செகண்டரி ஆஃப் த வைண்டிங் ஸ்டீம் ஒயர் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட். ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆகலாம்? பவர்லெஸ்ஸாக மாற போதா? டிரான்ஸ்ஃபார்மர்ல என்ன பண்றாங்க? ஃப்ரீக்வன்சியை குறைக்கிறாங்க, இன்க்ரீஸ் பண்றாங்க. எந்ததுல? 50 ஹெர்ட்ஸ்ல இருந்து. ஸோ 50 ஹெர்ட்ஸ் டு 100 ஹெர்ட்ஸா மாத்துறாங்க. மாற்றம் ஏதாவது மாற போதா? காப்பர் லாஸை பத்தி பேசுறாங்க. ஓகேவா? காப்பர் லாஸ் ஃபார்முலா தெரியும். P காப்பர் ஈக்குவல் டு I ஸ்கொயர் RA. காப்பர் லாஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? ரெசிஸ்டன்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கு, கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கு, ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கா? ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இல்ல. அப்ப என்ன நமக்கு கண்டிஷன் இருக்கு? காப்பர் லாஸ் will be remain at the same. ஓகேவா? ஸோ அடுத்து போலாமா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? DC ஜெனரேட்டர் the poorest voltage regulation series generator தான். series generator இருக்கிறதுலே poorest voltage regulation. இதை நம்ம எங்க படிக்கலாம்னா characteristics of generator and motorலையும் series generator என்ன characteristics, shunt generator என்ன characteristics சொல்லி with graph ஓட படிச்சு வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 100 kVA 250 DC வோல்ட் நம்பர் ஆஃப் போல் கொடுத்தாச்சு, காப்பர் லாஸ் கொடுத்தாச்சு, ஃபுல் லோடு கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ரெண்டு பேரும் ஃப்ளக்ஸ் பெர் போல் கேட்டிருக்காங்க. ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்ம EMF ஈக்குவேஷன் தெரியுமா? ஸோ EMF ஈக்குவேஷன் ஃபார்முலா என்னது? பேஸான ஃபார்முலா is equal to K pi into omega. K தான் P pi, P is divided by 2 pi n கொடுத்திருப்போம். pi அப்படியே இருக்கு. omega மேல 2 pi n by 60. ரைட்டா? சோ இந்த ஈக்குவேஷன் சப்ஸ்டிட்யூட் பண்ணா எனக்கு என்ன தெரியணும்? EMF தெரியணும். ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. நம்பர் ஆஃப் போல் இருக்கு. 6 போல் கொடுத்தாச்சு. நம்பர் ஆஃப் கண்டக்டர் கொடுத்திருக்காங்களா? 530 கண்டக்டர் கொடுத்தாச்சு. பேரலல் பாத் லேப் வைண்டிங். ஸ்பீடு கொடுத்திருக்காங்களா? ஸ்பீடு நமக்கு 1000 rpm கொடுத்தாச்சு. எல்லாமே இருக்கு. ஆனா எனக்கு ஃப்ளக்ஸ் கேட்டிருக்காங்க. E தெரியாது. ஈயும் தெரியாது, பையும் தெரியாது. நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஈயை கண்டுபிடிக்கணும். ஈ கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்னது? EMF equal to IARA plus V into plus voltage drop at brushes. இது என்ன சார் புதுசாக போட்டிருக்கீங்க? இதுக்கு நம்ம போடவே இல்லைன்னு உங்களுக்கு டவுட் வரலாம். ப்ரெஷ் ட்ராப் கொடுக்காத வரைக்கும் நமக்கு சம்பந்தம் கிடையாது. ப்ரெஷ் ட்ராப்பை நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். இதுக்கு என்ன பண்ணிட்டாங்க? சம்மில் ஒன்று ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. டோட்டல் ப்ரெஷ் ட்ராப் இஸ் 1 volt அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அவங்க மென்ஷன் பண்ணால் நம்ம என்ன பண்ணணும்? வரக்கூடிய ஜெனரேட்டர் வோல்டேஜ்லேருந்து ப்ரெஷ் ட்ராப்பை கழிச்சிடணும். ஏன்னா உள்ளே எனக்கு ஜெனரேட் வருது, அங்கேருந்து வர வோல்டேஜ் தான் டெர்மினலுக்கு வருது. ப்ரெஷர் தாண்டி தான் வருது. ப்ரெஷருக்கு எனக்கு ட்ராப்பாக தான் இருக்கும். சரிங்களா? நம்ம பொறுத்த வரைக்கும் எனக்கு ப்ரெஷ் ட்ராப்பை இந்த EMF கூட வரக்கூட ஆட் பண்ணிக்கணும். அப்போ இந்த ஈக்குவேஷன் எல்லாமே தெரியுமா? இப்போ எனக்கு என்ன பிரச்சனை? ப்ரெஷ் ட்ராப் தெரியும், வோல்டேஜ் தெரியுமா? 250 வோல்ட் கொடுத்தாச்சு. IARA தெரியுமா? தெரியாது. இப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஐஏயும் ஆர்ஏயும் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ IARA என்ன பண்ணணும்? எனக்கு அடுத்த ஃபார்முலா போக வேண்டியிருக்கு. என்ன கொடுத்துருக்காங்க? பவர் லாஸை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? பவர் லாஸ்ல இருந்து நான் ரெசிஸ்டன்ஸையும் கரண்ட்டையும் ஃபைண்ட் பண்ணிடலாமா? ஸோ கரண்ட் என்ன வரும்? பவர் என்னது? வோல்டேஜ் கரண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணி வரதான் எனக்கு பவர். அப்போ IAC ஈக்குவல் டு PA டிவைடட் பை V. PA 10 கிலோவாட்டா. வோல்டேஜ் கொடுத்துருக்காங்களா? 250. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதுலனா கரண்ட்டை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ கரண்ட் தெரிஞ்சிருமா? இந்த கரண்ட் என்ன பண்ணிடலாம்? இப்போ இங்கே வரலாமா? அதே P லாஸுக்கு பவருக்கு 2 விதமான ஃபார்முலா இருக்கா?
P is equal to VI ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. P is equal to I square R அப்படிங்கிற ஒரு ஃபார்முலா இருக்கு. சரிங்களா? இந்த P is equal to VI ல இருந்து நம்ம என்ன பண்ணிக்கிறேன்? ஃபர்ஸ்ட் I எடுத்துக்கிறேன். இந்த P is equal to I square R ல இருந்து அடுத்தது R எடுத்துக்கிறேன். இப்போ IA RA தெரிஞ்சுட்டு இந்த IA RA வந்து என்ன பண்றேன்? இந்த ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்றேன். இப்போ E தெரிஞ்சிருமா? இந்த E ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. போட்டு ஃப்ளக்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா? மீதி டேட்டா எல்லாம் தெரியும். நம்பர் ஆஃப் போலுங்கிறது 6. இசைங்கிறது நம்பர் ஆஃப் கண்டக்டர் என்ன கொடுத்துருக்காங்க? 534 கண்டக்டர் இருக்கு. ஏங்கிறது லேப் வைண்டிங். லேப் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரல் பாத் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் போல். அப்போ A ஈக்குவல் டு 6. 2π ஸ்பீடுங்கிறது 1000. ஃப்ளக்ஸ் தெரியாது. E தான் கேட்டிருக்காங்க. E தூக்கி இங்கே போட்டுரும். இங்கே கண்டுபிடிச்சிருப்போம். இந்த வேல்யூவை தூக்கி E மேலே சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஃப்ளக்ஸை கண்டுபிடிச்சா என்ன வரும்னா எனக்கு 30 மில்லி வெபர்னு வரும். இதை நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேவா? ஃபார்முலா சொல்லியாச்சு, என்ன பண்ணணுங்க மெத்தடும் சொல்லியாச்சு. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 600 volt 60 kVA ஸ்லிப்பரிங் சிங்கிள் ஃபேஸ் அல்டர்னேட்டர் ஹேஸ் எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபீல்டு கரண்ட் கொடுத்தாச்சு. என்ன கேட்டிருக்காங்க? ஆர்மேச்சர் கரண்ட் 200 volt ஷார்ட் சர்க்யூட் ரெசிஸ்டன்ஸ் கேட்கறது. சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் அண்ட் ரியாக்டன்ஸ். சிங்க்ரோனஸ் இம்பிடன்ஸ் ரியாக்டன்ஸ் கேட்டிருக்காங்க. என்னது? ZSும் XXும் கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஒன்று மட்டும் கொடுத்துருக்காங்க. எஃபெக்டிவ் ரெசிஸ்டன்ஸ் R கொடுத்தாச்சு. ஃபார்முலா தெரியும். ZS is equal to root of RA ஸ்கொயர் பிளஸ் XS ஸ்கொயர் தெரியுமா? என்ன கேட்டிருக்காங்க? இதில் எனக்கு ZS கேட்டிருக்காங்க, XS கேட்டிருக்காங்க. RA மட்டும் தான் தெரியும். அப்புறம் என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஏதாவது ஒன்றை கண்டுபிடிச்சா என்ன பண்ணிடலாம், இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ நமக்கு இம்பிடன்ஸுக்கான ஃபார்முலா என்ன தெரியும்? Z is equal to VOC by IAC. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட் தானே பண்ணுறாங்க. ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ், ஓப்பன் சர்க்யூட்லேருந்து வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடறாங்க. ஷார்ட் சர்க்யூட்லேருந்து கரண்ட் கண்டுபிடிச்சிடறாங்க. இப்போ ஓப்பன் சர்க்யூட் வோல்டேஜ் டிவைட் பை ஷார்ட் சர்க்யூட் கரண்ட் என்னவா இருக்கும்னா இம்பிடன்ஸா இருக்கும். அப்ப இம்பிடன்ஸ் Z is equal to VOC divided by IAC. இந்த VOC என்ன இருக்கு? 480. IAC என்ன இருக்கு? 210. இதை நீங்க கேன்சல் பண்ணா என்ன வரும்னா 2.28 ஓம்னு வரும். எது? ZSC. எல்லாம் ZS கூட வச்சுக்கோங்க. ZS ஷார்ட் சர்க்யூட் கனெக்ட் சிங்க்ரோனஸ் தானே. ZS னு வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு ZS தெரியும், RA தெரியுமா? XS வேல்யூ என்ன இருக்கும்? இப்போ நான் ஸ்கொயர் பண்ணி எடுத்தா ZS ஸ்கொயர் ஈக்குவல் டு RA ஸ்கொயர் பிளஸ் XS ஸ்கொயர். அடுத்து என்ன பண்றோம்? XS எடுக்கிறோம். அப்போ XS ஸ்கொயர் ஈக்குவல் டு ZS ஸ்கொயர் மைனஸ் RA ஸ்கொயர். எனக்கு XS தான் வேணும். அப்போ XS ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ZS ஸ்கொயர் மைனஸ் RA ஸ்கொயர். இது சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தீங்கன்னா ZS பதிலா 2.28 ஸ்கொயர் மைனஸ் 0.1 ஹோல் ஸ்கொயர் ரூட் எடுத்தா எனக்கு எக்ஸஸ் என்ன வரும்னா 2.27 ஓம் இருக்கும். ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் கரெக்ட். நீங்கள் இசைடெஸ்ட் கண்டுபிடிச்சதுக்கு இந்த ஆப்ஷன் அடிச்சுட்டு போயிருக்கலாம். ஓகேவா? இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு, ரெண்டும் மண்டே கலப்புற மாதிரி இருக்கும். ரைட்டா? கரெக்டாக இந்த இடத்துல கேல்குலேஷன் பண்ணணும். 2.28 2.27. இங்கே 2.27 2. எப்படி கொடுத்துருக்காங்க ஒரு ஆப்ஷனை? ஸோ இந்த நேரத்தில் சில இடத்துல எப்படி இருக்கு, சில இடத்துலனா நம்ம சம்ம சால்வ் பண்ணாமல் டேட்டாவை போட்டு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். இங்கே டேட்டா எல்லாமே அக்யூரேட் டேட்டா. இந்த ரெண்டு சேம் டேட்டாவாக இருக்குது, இந்த ரெண்டு சேம் டேட்டாவாக இருக்குது. ஸோ கேல்குலேஷனை கரெக்டாக இங்கே போடணும். ரைட்டா? ஸோ அடுத்து பாமா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிங்க்ரோனஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் லோ வேல்யூ ஆஃப் ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ ஹேஸ் லோயஸ்ட் ஸ்டெபிலிட்டி. நமக்கு இந்த ஷார்ட் சர்க்யூட் ரேஷியோ கம்மியாக இருந்தால் ஸ்டெபிலிட்டியும் கம்மியாக இருக்கும். இதெல்லாம் டேரக்டாக இருக்கா தியரி கொஸ்டின். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? Reactive power delivered by the synchronous motor can be controlled by changing the excitation. ஃபர்ஸ்டே பார்த்தோம், எக்ஸைட்டேஷன் பொறுத்தா ஓவர் எக்ஸைட்டேஷனா அண்டர் எக்ஸைட்டேஷன் வாங்க முடியும். ஓவர் எக்ஸைட்டேஷனா Q சப்ளை பண்ணும், அண்டர் எக்ஸைட்டேஷனா Q அப்சார்ப் பண்ணும். ஓகேவா? ஸோ இந்த ரியாக்டிவ் பவர் கண்ட்ரோல் எதை பேஸ் பண்ணி இருக்கு? சேஞ்சிங் தி எக்ஸைட்டேஷனை மாற்றுறது மூலியமா இருக்கு. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜீரோ பவர் ஃபேக்டர் லேகிங். ஃபர்ஸ்டே பார்த்துருப்போம் யூனிட்டி பவர் ஃபேக்டர். அடுத்து என்ன கொடுத்துருக்கு? யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல லேகிங்னா என்ன, அடுத்தது யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல லீடிங்னா என்ன அப்படிங்கிறத. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னவா இருக்கும்? எனக்கு யூனிட்டி பவர் ஃபேக்டர்ல பொறுத்த வரைக்கும் கிராஸ் மேக்னடைசிங்கா இருக்கும், அடுத்ததுல டிமேக்னடைசிங்கா இருக்கும், அடுத்தது மேக்னடைசிங்ல இருக்கும். இதுல லீடிங் இங்க என்ன கொடுத்துருக்காங்க? லேகிங் கொடுத்துருக்காங்க. லேகிங்னா டிமேக்னடைஸ், ஃபுல்லி டிமேக்னடைஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? இந்த கண்டிஷன் ஃபார் மேக்ஸிமம் டார்க் ஃபர்ஸ்டே கொடுத்துருப்போம். இந்த கண்டிஷன் நம்ம சால்வ் பண்ணோம். ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்லிப் இன்டு ரியாக்டன்ஸ். இந்த ஒரு கண்டிஷன் பேஸ் பண்ணி நிறைய சம்மே சால்வ் பண்ணியிருக்கோம். இங்கே கண்டிஷனை கேட்டிருக்காங்க, அவ்வளோதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 10 kVA to 500 divided by 250 volt single phase transformer. Let the area of the cross section கொடுத்தாரு, ஃப்ளக்ஸ் வெச்சு கொடுத்துருக்காங்க. and the number of turns of the primary winding கேட்டிருக்காங்க. டிரான்ஸ்ஃபார்மரோட
EMF equation is E is equal to 4.44 n pi f. ஓகேவா? என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஆர் பிரைமரியை கேட்டிருக்காங்க, என்ன தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவலாக என்ன பண்ணணும்? ஈக்குவலாக வோல்டேஜ் எடுத்துக்கணும். என்ன வோல்டேஜ் எடுக்கணும்? 500 இன்ட்டு 4.44 n தெரியாது, ஃப்ளக்ஸை கொடுக்கல. ஓகேவா? ஃப்ளக்ஸ் மேலே என்ன கொடுத்துருக்காங்க? ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்னது? V into A. Vங்கிறது நம்ம ஃப்ளக்ஸ் டென்சிட்டி, ஏங்கிறது ஏரியா. ஃப்ளக்ஸ் டென்சிட்டி கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. ஏரியா கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணிடலாமா? Dக்கு பதிலாக 1.2, ஏரியாவுக்கு பதிலாக 90 சென்டிமீட்டர் இருக்கு. 10 power minus 2 into 10 power minus 2. ஓகேவா? F ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. சரி, கட் பண்ணி சால்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டர்ன் என்ன கிடைக்கும்? என்ன எவ்வளோ இருக்குன்னா எனக்கு 209 டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க? 200 வோல்ட்டு டிசி ஷண்ட் மோட்டார் டெலிவர்ஸ் அவுட்புட் ஆஃப் 17 கிலோவாட் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கொஞ்சம் தெளிவாக கவனிங்க. இந்த சம்மில் ஏதாவது டேட்டா இருக்கா, இந்த டேட்டாவை சால்வ் பண்ண முடியுமா, ஆப்ஷன் ஏதாவது இருக்கான்னு கொஞ்சம் என்ன பண்ணணும்? ஷார்ப்பாக கவனிக்கணும். டிசி ஷண்ட் மோட்டார் சொல்லியாச்சு, அவுட்புட்டை கொடுத்தாச்சு, இன்புட் இருக்கு. நமக்கு என்ன தெரியும்? அவுட்புட் ஈக்குவல் டு அவுட்புட் எப்படி இருக்கு? எனக்கு இன்புட் மைனஸ் லாசஸா. இங்க என்ன கொடுத்துருக்காங்க? அவுட்புட் கொடுத்துருக்காங்க 17 கிலோவாட்டு. இன்புட் என்ன கொடுத்துட்டாங்க? 20 கிலோவாட்டு மைனஸ் லாசஸ்னே வச்சுக்கோ. எனக்கு லாஸ் தான் வேணும். இப்போ லாஸ் கண்டுபிடிச்சா லாஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த பையன் போகுமா 3 கிலோவாட். இது டோட்டல் லாஸ். இந்த லாஸ் என்னெல்லாம் வந்துடும்? இந்த லாசஸ் இன்க்ளூட் கோர் லாஸ் அண்ட் காப்பர் லாஸ். ரெண்டு லாஸும் சேர்ந்து 3 கிலோவாட். ஓகேவா? இதுக்கப்புறம் கொஸ்டின் வெயிட் பண்ணுங்க. த ஃபீல்டு வைண்டிங் ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் ஃபீல்டு வைண்டிங் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு, ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தாச்சு. மேக்ஸிமம் எஃபிஷியன்சி will be obtained when the armature copper loss equal to மேக்ஸிமம் எஃபிஷியன்சி கேட்டிருக்காங்க. கண்டிஷன் என்னது? PI is equal to x square PCU ஃபுல் லோடு. இதுதான் எது நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சியோட கண்டிஷன். ஓகேவா? கொடுத்துங்க ஆப்ஷன்லாம் கொஞ்சம் அப்படியே அப்சர்வ் பண்ணுங்க. மொத்தமே நமக்கு எவ்வளவு? 3 கிலோவாட் தான். PI அண்ட் PCU சேர்ந்தது 3000 தான். டோட்டல் லாஸே 5000. தப்பா? 3200 தப்பா? இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் லெஸ் தென் 3000. இன்னும் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணுங்க. அயன் லாஸும் காப்பர் லாஸும் ஈக்குவலா இருக்கணும். அதாவது எக்ஸ் ஸ்கொயர் டைம்ஸ் ஈக்குவலா இருக்கும். எக்ஸ் என்னது? ஃபிராக்ஷன் ஆஃப் லோட். ஃபிராக்ஷன் ஆஃப் லோடு கொடுத்துருக்காங்களா? கொடுக்க. மொத்தமே 3000 தான். எப்படி நமக்கு மேக்ஸிமம் எஃபிஷியன்சி வரும்போதும் 3000 ஆப்ஷன் வரும். ஸோ நமக்கு இந்த ஆப்ஷனும் வராது. இதுதான் ஆன்சராக இருக்கும். 2632 தான் ஆன்சர் ஆகும். அப்போ சப்போ எப்படி தான் சால்வ் பண்ண முடியும்? என்ன கொடுத்துருக்கோம்? இந்த டேட்டாவில் ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடை கொடுத்துருக்கணும். ஃப்ராக்ஷன் ஆஃப் லோடு கொடுத்துருந்தா என்ன பண்ணியிருக்கலாம்? இதை வச்சு PIயை கண்டுபிடிச்சிருக்கலாம். PIயை கண்டுபிடிச்சி இதை மைனஸ் பண்ணால் PIயோ இல்லை PCUவே கண்டுபிடிச்சிருக்க முடியும். அப்போ இந்த டேட்டா எப்படி தான் சால்வ் பண்ணணும்? இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். டோட்டல் லாஸ் 3000. ஓகேவா? இப்போ 3000 அதிகமாக போக போகிறது இல்லை. இது கட் ஆகிட்டு இது கட் ஆகிட்டு ஈக்குவலாக இருக்காது இல்லையா? ஏன்னா மேக்ஸிமம் எஃபிஷியன்சின்னு கேட்டாங்க. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்காது. இப்போ ரெண்டுமே ஈக்குவலாக இருந்தால் எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஃபுல் லோடாக இருக்கும். ரைட்டா? ஃபுல் லோடு எங்கேயும் வச்சிருந்தா லோடை பற்றி பேசவே இல்லை. இப்போ இதை விட கம்மியாக இருந்தாங்கன்னு 2632 தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து போகலாமா? இது என்ன கொடுத்துருக்காங்க? கரண்ட் ட்ரான் பை 120 வோல்ட் டிசி மோட்டார் பேக் EMF ஒன்றுன்னு ஆர்மச்சூர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லிருக்காங்க. கரண்ட் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு என்ன தெரியும்? மோட்டார் ஜெனரேட்டரான EMF ஈக்குவேஷனோட ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஜெனரேட்டரான என்ன ஆயிருக்கும்? ஜென்ரேட் பண்ணுற வோல்டேஜ் ஜென்ரேட் ஆகி ஆர்மச்சூரை லாஸ் ஆகி மீதி வோல்டேஜ் போயிருக்கும். இது மோட்டராக தான் நம்ம தான் வோல்டேஜ் அப்ளை பண்ணுவோம். நம்ம கொடுக்குற வோல்டேஜ் ஆனது லாஸ் ஆகிருக்கும், அடுத்து உள்ளே போயிருக்கும். இங்கே என்னது? நமக்கு மோட்டார் தானே. ஸோ P is equal to E plus IA RA அப்படிங்கிற ஈக்குவேஷன். இங்கே வோல்டேஜ் நீங்கிறது என்ன கொடுத்துருக்காங்க? 120 வோல்ட். ஸோ 120 வோல்ட் டெர்மினல் வோல்டேஜ். EMF என்ன இருக்கு? 110 ப்ளஸ் IA தான் கேட்டிருக்காங்க. IA அப்படியே வச்சுக்கிறோம். RA என்ன கொடுத்துருக்காங்க? 0.4 ஓம். ஓகேவா? இங்கே என்ன பண்ணிக்கலாம்? இந்த 110 இன்சைடு கொண்டு வந்தால் மைனஸ் ஆயிருமா? 10 மாறிடும். 10 is equal to IA into 0.4. எனக்கு IA தான் வேணும். அப்போ IA is equal to 10 divided by 0.4. இதுக்கப்புறம் எனக்கு 25 ஆம்பியர் கிடைக்கும். இதே ஈக்குவேஷன் எனக்கு ஜெனரேட்டராக இருந்தால் எப்படி இருக்கும்னா E is equal to D plus IA RA இருக்கும். இதுதான் ஜென்ரேட்டருக்கும்
மோட்டருக்குமான ஈக்குவேஷனுக்கான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? சிங்க்ரோனஸ் மோட்டார் இஸ் operating on no load at unity power factor, the field current is increased. So field current increase ஆனா எனக்கு என்ன ஆகும்? பவர் ஃபேக்டர் என்ன ஆகும்? எனக்கு லீடிங்கா இருக்கும். இது ஆல்ரெடி சொன்னது தானே. ஸோ சிங்க்ரோனஸ் மோட்டார்னாலே என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆகும். ஏர் கேப் இன்க்ரீஸ் ஆனா மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆனா ஃப்ளக்ஸ் பை இன்க்ரீஸ் ஆகும். ஃப்ளக்ஸ் பை இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்? லீடிங்ல போகும். மேக்னடைசிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. பவர் ஃபேக்டரும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? The motor that uses the electronic commutator. Electronic commutator யூஸ் பண்ணா அந்த மோட்டார் எனக்கு என்னது? brushless DC மோட்டார். ஸோ எலக்ட்ரானிக் கம்யூட்டேட்டர் யூஸ் பண்றோம். கம்யூட்டேட்டர் எனக்கு என்னது? உள்ள ப்ரொடியூஸ் ஆகிற ஏசியை டிசியா கன்வெர்ட் பண்றதா கம்யூட்டேட்டர். brushless கம்யூட்டேட்டர் யூஸ் பண்றது, எலக்ட்ரானிக் கம்யூட்டேட்டர் யூஸ் பண்ணா அது எனக்கு brushless DC மோட்டார். சரிங்களா? டைரக்டா இருக்க தியரி क्वेश्चन. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? The pitch factor for 5/6 pole pitch is. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன வேணும்? பிட்ச் ஃபேக்டர் கேட்டிருக்காங்க. பிட்ச் ஃபேக்டர் ஃபார்முலா என்னது? KP = cos α/2 தான் பிட்ச் ஃபேக்டரோடது. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கிறதுல ஃபர்ஸ்ட் ஆல்ஃபாவை கண்டுபிடிக்கணும். 5/6 ஷார்ட் பிட்ச்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 5/6 நான் என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணணும். ஆங்கிளா கன்வெர்ட் பண்ணா 5/6 × 180 ஆங்கிள் எனக்கு என்ன வரும்? 150 டிகிரி வரும். ஓகேவா? இந்த 150 டிகிரி என்ன இருக்கு? 150 டிகிரி ஷார்ட் பிட்ச்ல இருக்கு. இப்போ 150 டிகிரி ஷார்ட் பிட்ச்ல இருக்குன்னா அப்போ என்னவா இருக்கு? எனக்கு 180 மைனஸ் 150 எவ்வளோ எனக்கு ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கு? 30 டிகிரி ஆங்கிள் டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த 30 தான் ஆல்ஃபா. இப்போ cos α/2 னா cos 30/2 cos 15 டிகிரி. cos 15 டிகிரி வேல்யூ 0.966. சார் எக்ஸாம்பிள் கால்குலேட்டர் அலோட் கிடையாது. அப்போ நான் எப்படி cos 15 கண்டுபிடிப்பேன் அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். cos 0 வேல்யூ என்னது? 1. அடுத்து நம்ம என்ன பார்த்துருப்போம்? cos 30 வேல்யூ என்னது? cos 30 வேல்யூ பார்த்துருப்போமா? அப்போ இந்த ரெண்டுக்கு இடையில இப்போ 1 விட இன்பிட்வீன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அப்படிதானே? இங்கே 3லாம் வராது. இங்கே கரெக்டாக 1 வராது. 0னாலாம் 1, 0.833 வராது. அப்போ அதை உங்களுக்கு கெஸ் பண்ண தெரியணும். ஸோ அக்யூரேட்டாக cos பையோட வேல்யூ வந்து 1 இருந்தால் ஆங்கிள் என்னமா இருக்கும்? 0 டிகிரியாக இருக்கும். அப்போ 15 டிகிரியா இருக்குன்னா லெஸ் தென் 1 இருக்கும். இப்போ இதுதான் எனக்கு லெஸ் தென் 1ல இருக்கு. நியரஸ்ட் வேல்யூவாக இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் தான் கரெக்டு. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? For the induction motor operating at the slip ratio of the gross power output to the air power, air gap power. So air gap power நமக்கு என்னது? PG. PG என்னமா இருக்கும்? IR² RR divided by SA. அது என்ன கேட்டிருக்காங்க? gross power output. gross power output மெக்கானிக்கல் பவர். மெக்கானிக்கல் பவர் எப்படி இருக்கும்? எனக்கு PG 1 - S இருக்கும். என்ன கேட்டிருக்காங்க? ரேஷியோ ஆஃப் gross பவர்னா மெக்கானிக்கல் பவர் டு ஏர் கேப் பவர். அப்போ என்னவா இருக்கும்? 1 - S தானே. இது அப்படியே கீழே கொண்டு வந்துடுறோம். ரிமைனிங் இருக்குது 1 - S. சரிங்களா? அடுத்த என்ன கொடுத்துருக்காங்க? the use of higher flux density in the transformer design. ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஹையராக இருந்தால் எனக்கு என்ன ஆகும்? weight per kVA ரெடியூஸ் ஆகுது. ஸோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டிங்கிறது என்ன சொல்லுவோம்? Pன்னு சொல்லுவோமா? ஸோ P அதிகமாக இருந்தால் ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டினா KVA ரெடியூஸ் ஆகும். ஸோ KVA என்ன டிபெண்ட் பண்ணி இருக்கு? KVA directly proportional to frequency. ரைட்டா? ஃப்ளக்ஸ் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? D × A. இப்போ நான் P இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். EMF ஈக்குவேஷன் பார்க்கலாமா? E = 4.44 N/F. ஓகேவா? ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்? B இன்க்ரீஸ் பண்ணுறேன். B இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ளக்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இன்னொரு கண்டிஷன் இங்கே ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ B இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த வரைக்கும் என்ன கண்டிஷன்? டிரான்ஸ்ஃபார்மர் இன்னொரு பேர் என்னது? கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ். இப்போ டிரான்ஸ்ஃபார்மரில் ஃப்ளக்ஸ் ஆனது வேரி ஆகக்கூடாது. அப்போ எனக்கு என்ன ஆகுது? B இன்க்ரீஸ் ஆகுது. B இன்க்ரீஸ் ஆகும்போது நான் என்ன பண்ணணும்? அப்போ ஏரியாவை ரெடியூஸ் பண்ணி ஆகணும். இதுதானே? ஏரியாவை ரெடியூஸ் பண்ணணும். இப்போ B நான் ஏரியா ரெடியூஸ் பண்ணிட்டா ஃப்ளக்ஸ் மாறுமா? மாறாது. இப்போ ஃப்ளக்ஸ் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அப்போ ஏரியா என்ன இருக்கும்? ரெடியூஸ் ஆகுதா? ஏரியா ரெடியூஸ் ஆச்சுன்னா KVA ரெடி எனக்கு என்ன ஆகும்? weight per kVA எனக்கு ரெடியூஸ் ஆகும். KVA மாற போகிறது இல்லை. அந்த KVAக்கான weight குறையும். அப்படிதானே? ஸோ இனிஷியலாக சைஸ் அதிகமாக இருக்கிறது. அடுத்து என்ன பண்ணுறோம்? ஏரியாவை குறைக்கணும். ஏரியாவை குறைஞ்சா எனக்கு டிரான்ஸ்ஃபார்மரோட சைஸ் குறையும். அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஆஃப் தி டிரான்ஸ்ஃபார்மர் டிசைன். ஃப்ளக்ஸ் டென்சிட்டி ஹையராக இருக்குது. B இன்க்ரீஸ் ஆகுது. B இன்க்ரீஸ் ஆனால் எனக்கு ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் நமக்கு என்ன கண்டிஷன்? கான்ஸ்டன்ட் ஃப்ளக்ஸ் டிவைஸ். ஃப்ளக்ஸ் ஆனது வேரி ஆகக்கூடாது. அப்போ என்ன பண்ணுறோம்? ஏரியாவை குறைக்கிறோம். இப்போ ஏரியாவை குறைச்சா எனக்கு என்ன ஆகும்? weight per kVA ஆனது ரெடியூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க?
89ல வாட் இஸ் தி frequency of the rotor current, frequency of rotor current கேட்டிருக்காங்க, f dash கேட்டிருக்காங்க, s into f. s என்ன கொடுத்திருக்காங்க, ஸ்லிப் வந்து 2% அப்ப 2 by 100, frequency என்ன கொடுத்திருக்காங்க 50, கட் பண்ணா 2, இதையும் கட் பண்ணா 1 hertz. ஓகேவா? கொஞ்சம் அடுத்த என்ன கொடுத்திருக்காங்க, லேமினேஷன் ரெடியூஸ். லேமினேஷன் எதுக்கு யூஸ் பண்றோம், கோர் லாசஸ் அண்ட் ஹை ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. லேமினேஷன் யூஸ் பண்றதே ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்கோம், லேமினேஷன்ஸ் ரெடியூஸ். எதை ரெடியூஸ் பண்ணுவோம், எடி கரண்ட் லாஸ. ஓகேவா? எடி கரண்ட் லாஸ ரெடியூஸ் பண்றது தான் லேமினேஷன். எக்ஸலிசிஸ் லாஸ ரெடியூஸ் பண்றதுக்கு சிலிக்கான் ஸ்டீலை யூஸ் பண்ணிருப்போம். அப்ப எடி கரண்ட் லாஸ குறைக்கிறது தான் என்ன பண்றோம், மேக்னெட்டிக் லேமினேஷனை யூஸ் பண்றோம். இப்போ மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ் அண்ட் கோர் லாஸ் அட் தி ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி. இங்க நமக்கு எல்லாமே மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ் தான் இருக்கு. ஓகேவா? மேக்னெட்டிக் வந்து ரெடியூஸ் ஆகுது. ஓகே, இங்க கோர் லாஸா காப்பர் லாஸான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நமக்கு என்னது, கோர் லாஸ்ன்றது தான் ரெண்டு டைப்பா இருக்கு, ஹிஸ்டலிசிஸ் அண்ட் எடி கரண்ட். அப்போ கோர் லாஸ் தெரிஞ்சு போச்சுன்னா இந்த ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் போகுமா, இந்த ஆப்ஷன் போகுமா? நீ ரெண்டு இருக்கா, லோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டியா ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியா அப்படின்னு ஒரு டவுட் வரலாம். லோ ஃப்ளக்ஸ் டென்சிட்டின்னு என்ன அர்த்தம், பையானது பை இஸ் ஈக்குவல் டு டி இன்டு ஏ. இங்கே நமக்கு எடி கரண்ட் லாஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், எடி கரண்ட் லாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஃப்ளக்ஸ் டென்சிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறேன். அதே தான், ஃப்ளக்ஸ் டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது எனக்கு ஏரியா குறையும். நான் அந்த இடத்துல கொண்டு போய் எனக்கு ஏரியா குறையும் போது லாஸ் என்ன ஆகும், எனக்கு இன்னும் அதிகமாக இருக்குமா? ஏன்னா லாஸ் நான் ஃப்ரீக்வன்சி எதுவுமே மாற்றலை, ஏரியாவை தான் நான் குறைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் அதிகபட்ச ஏரியாவாக இருந்தது, அதிகபட்ச ஏரியா இருக்கும் போது ஒரு அமௌண்ட் ஆஃப் லாஸ் இருந்தது. அடுத்து என்ன பண்ணுறோம், ஏரியாவை குறைக்கிறோம், சேம் அமௌண்ட் ஆஃப் லாஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டியில் தான் என்னாங்க, எனக்கு லேமினேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸும் லேமினேஷன் எனக்கு ஹையர் ஃப்ளக்ஸ் டென்சிட்டி தான் ரெடியூஸ் ஆகும். ஓகேவா? ரீசன் புரிஞ்சுக்கோங்க, பிஏ இன்க்ரீஸ் பண்ணுறோம், ஏரியாவை குறைக்கிறோம், ஏரியாவை குறைக்கணும், ஹிஸ்டலிசிஸ் லாஸ் எடி கரண்ட் லாஸும் குறைஞ்சி ஆகணும். ஹிஸ்டலிசிஸ் லாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி, எடி கரண்ட் லாஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, அடுத்து இதெல்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 1 and 3 தான் கரெக்ட். இதில் வந்து நிறைய ரெண்டு சேமாக இருக்குது. இது லீடிங் கொடுத்துருக்கணும், இது லேகிங் கொடுத்துருக்கணும். லேகிங்னா டிமேக்னடைசிங் தான், இது யூபிஎஃப் அண்டர் தி பிஎஃப்னா யூபிஎஃப் வரல, இது கிராசிங். இந்த ரெண்டு தான் கரெக்டு. இந்த ரெண்டு நமக்கு இங்கே கண்டிஷன் சரியா இல்லாதனால 1 and 3 தான் கரெக்டு. நம்ம கொடுக்குற கொஸ்டின் எல்லாமே நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஏஎஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் எடுத்திருக்கோம். அந்த கொஸ்டின் அங்கே எப்படி இருக்குமோ அதை பேஸ் பண்ணி நமக்கு அப்படியே தான் கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ அது என்ன கொடுத்துருக்காங்க, 4 pole DC ஜெனரேட்டர் ரன்ஸ் 750 RPM and generate EMF of 240 volt, ஆர்மேச்சர் வேவ் வைண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க. டோட்டல் ஃப்ளக்ஸ் வோல்ட், வாட் இஸ் தி லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட் கேட்டிருக்காங்க. லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட் ஃபார்முலா என்னது, K is equal to total flux divided by useful flux. அப்போ எனக்கு லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட் வேணும்னா டோட்டல் ஃப்ளக்ஸ் தெரியணும், லீக்கேஜ் ஃப்ளக்ஸ் தெரியணும். டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, 0.015 வெபர். ஓகேவா? டோட்டல் ஃப்ளக்ஸ். லீக்கேஜ் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் என்னது, யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க, இஎம்எஃப்லாம் கொடுத்துருக்காங்களா, இஎம்எஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ இஎம்எஃப் ஈக்குவேஷன்ல இருந்து ஃப்ளக்ஸை கண்டுபிடிக்கலாம். ஃபார்முலா என்னது, இஸ் ஈக்குவல் டு கே பை ஒமேகாவா, கேக்கு பதிலாக பி இசட் டிவைட் பை 2 பை ஏ இன்ட்டு ஃப்ளக்ஸ் இன்ட்டு 2 பை என் பை 60. இதில் எல்லா டேட்டாவும் இருக்கா. பிங்கிறது நம்பர் ஆஃப் போல், சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், ஈக்குவல் டு பிக்கு பதிலாக நம்பர் ஆஃப் போல் 4 இன்ட்டு இசட்டுக்கு நம்பர் ஆஃப் கண்டக்டர், நம்பர் ஆஃப் என்ன கொடுத்துருக்காங்க 7 9 2 டிவைட் பை 2 பை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ஏங்கிறது நம்பர் ஆஃப் பேரல் பார்த்து லேப் வைண்டிங்கா வேவ் வைண்டிங்கா, வேவ் வைண்டிங்னா நம்பர் ஆஃப் பேரல் பார்த்துங்கிறது 2 இன்ட்டு ஃப்ளக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இஎம்எஃப் என்ன கொடுத்துருக்காங்க 240. ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 2 பை இன்ட்டு ஸ்பீட், ஸ்பீட் என்னது 750 RPM டிவைட் பை 60. இதை அவ்வளோத்தையும் கேன்சல் பண்ணால் எனக்கு பை கிடைக்குமா? இந்த பையை தூக்கி நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், அதுதான் யூஸ்ஃபுல் ஃப்ளக்ஸ். டோட்டல் ஃப்ளக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, இங்கே ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க 0.014 டிவைட் பை நம்ம கண்டுபிடிச்ச ஃப்ளக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா லீக்கேஜ் கோஎஃபிஷியன்ட் ஆனது கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, த மோஸ்ட் எக்கனாமிக்கல் மெத்தட் டு ஃபைண்ட் இன் தி நோடோ லாசஸ் ஆஃப் தி லார்ஜ் சர்டிஃபிகேஷன் சும்பன்ஸ் டெஸ்ட். ஸோ சும்பன்ஸ் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், லோடே கொடுக்காம ப்ரீலோடட் இல்லை அன்லோடட்னு சொல்லுவோம். ப்ரீ டிட்டர்மின் பண்ணுறது அன்லோடட் டெஸ்ட்டு. ஒரு மோட்டரோ ஜெனரேட்டரோ எப்படி பிஹேவ் பண்ணும், நம்ம ஃபுல் லோட் அப்ளை பண்ணோம். ஸோ லார்ஜ் சைஸ் ஆஃப் மிஷின் இருக்கும், நம்ம என்ன பண்ண முடியாது, எல்லாத்துக்கும் ஃபுல் லோட் அப்ளை பண்ணி நம்ம ஃபைன் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம், அன்லோட டெஸ்ட். ஸோ இப்போ மிஷின் அப்ளை பண்ணால் என்ன ஆகும், ப்ரீ டிட்டர்மின் பண்ணுவோம். இப்போ டிசி மிஷினை ப்ரீ டிட்டர்மின் பண்ணுற டெஸ்ட் பேர் தான் சிம்பல்ஸ் டெஸ்ட். ஹாப்கின்சன் டெஸ்ட்டுங்கிறது பேக் டு பேக் டெஸ்ட். ஓகேவா? ரெண்டு தான் பேக் டு பேக் கனெக்ட் பண்ணால் எப்படி ஆகும்,
மோடுங்கிறது பேக் டு பேக் டெஸ்ட். ரிட்டார்டேஷன் டெஸ்ட்னா ஃபீல்டு டெஸ்ட். ஃபீல்டு டெஸ்ட் பண்றதா ரிட்டார்டேஷன் டெஸ்ட். ஓகேவா? ஸோ ஃபைண்டிங் நோ லோட் லாசஸ். நோடே எல்லாம் நோ லோட் லாசஸ்னால நமக்கு என்ன வரணும்? சும்பேலன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வரணும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? டியூ டு ஆர்மச்சூர் ரியாக்ஷன் the armature magnetic field has a following effect. என்னெல்லாம் எஃபெக்ட் இருக்கும்? டிமேக்னடைசிங் இருக்கும், கிராஸ் மேக்னடைசிங் இருக்கும், மேக்னடைசிங் இருக்கும். ஓகேவா? இட் மேக்னடைசிங் மெயின் ஃப்ளக்ஸ் டிமேக்னடைஸ் ஆகுது, கிராஸ் மேக்னடைஸ் ஆகுது, மேக்னடைஸ் ஆகுது. ஆனால் மேக்னடைஸ் ஆகுறது வந்து ஒரு ரேர் கேஸில் தான் இருக்கும். ஓகேவா? மெஜாரிட்டி ஒன்று டிமேக்னடைஸ் ஆகும், கிராஸ் மேக்னடைஸ் ஆகும். ஸோ அதிகபட்சம் எது இருக்குன்னா டிமேக்னடைசிங் அண்ட் கிராஸ் மேக்னடைசிங் இருக்கும். ஸோ ஆப்ஷன் 1 and 3. இன்கேஸ் இந்த ஒரு ஆப்ஷன்ல 1,2,3 ஒன்று இருந்தா எது சூட்டபிள் ஆப்ஷனா இருந்திருக்கும்? இதுதான் சூட்டபிள் ஆப்ஷனா இருந்திருக்கும். நமக்கு 1, 2, 3 ஆப்ஷன் எங்கேயுமே இல்லை. இது கண்டிப்பாக கிடையாது. தெரியும் நாட் அஃபெக்ட், டஸ் நாட் ஹேவ் எனி எஃபெக்ட்லாம் கிடையாது. ஓகேவா? ஸோ ஆர்மச்சூர் ரியாக்ஷனால மெயின் ஃபீல்டு வந்து மேக்னடைஸ் ஆகலாம், டிமேக்னடைஸ் ஆகலாம், கிராஸ் மேக்னடைஸ் ஆகலாம். ஏதோ ஒன்று ஆகாமலாம் இல்லை. இப்போ இது எனக்கு நாங்கள் வராதுன்னு தெரிஞ்சிடும். இப்போ இந்த 3மே வரும், ஆப்ஷன்ல 3மே இல்லை. அப்போ எந்த ரெண்டு சூட்டபிள் பார்க்கலாம்? உங்களுக்கு இது கூட டவுட் வரலாம். 1, 2 இல்லை, இதில் 4 கிடையாது. இந்த 1, 3 1, 2 பார்த்தா மேஜராக இருக்கிறது கிராஸ் மேக்னடைசிங்கும் டிமேக்னடைசிங்கும். ஓகேவா? ஸோ ரேர் கேசஸ் சில கேசஸ்ல மேக்னடைசிங் இருக்கும். ஸோ 1, 2, 3 தான் பெஸ்ட் ஆப்ஷன். இப்போ 1, 2, 3 இல்லாதனால 1 and 3 தான் சூட்டபிள் ஆப்ஷனாக இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? The interpole of the DC machine have damping in order to reduce the saturation in interpole. ஓகேவா? ஸோ இன்டர்போலில் டிசி மிஷினில் டேப்பிங் வச்சுருக்கோம். டேப்பிங்னா நிறைய கட் பண்ணி வைண்டிங் வச்சுருப்பாங்க. எதுக்குன்னா ரெடியூஸ் தி சேச்சுரேஷன் இன் தி இன்டர்போல். சேச்சுரேஷன் ரெடியூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ எதுக்காக இன்டர்போலில் வச்சுருக்கோம்? காம்யூட்டேஷனை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அதில் கொடுத்துருக்காங்க V/F கண்ட்ரோல் லோ ஸ்பீடு மேக்ஸிமம் டார்க் கேபபிலிட்டி ஆஃப் தி மோட்டார் ரெடியூசஸ் தி ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப். இதுவும் டேரக்டாக இருக்க தியரி கொஸ்டின் தான். V/F கண்ட்ரோல்னா வோல்டேஜை மாற்றும் போது எனக்கு ஃப்ரீக்வன்சியும் கான்ஸ்டன்ட்டாக சேஞ்ச் ஆகணும். வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகணும், வோல்டேஜ் ரெடியூஸ் ஆனால் ஃப்ரீக்வன்சி ரெடியூஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? V/F ரேஷியோவை கான்ஸ்டன்ட்டாக மெயின்டைன் பண்ண முடியும். ஓகேவா? இப்படி கான்ஸ்டன்ட்டாக V/F ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணும்போது லோ ஸ்பீடில் மேக்ஸிமம் டார்க் கேபபிலிட்டி என்ன ஆகும்? மோட்டரில் ரெடியூஸ் ஆகும். எதனால? ஸ்டேட்டார் ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்பால. ஸோ ஸ்டேட்டார் இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ட்ராப்பால எனக்கு என்ன ஆகுது? ஸ்பீடானது ரெடியூஸ் ஆகுது. ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? The generated energy is supplied to the source. It is called regenerative braking. இங்கே ஜெனரேட்டர் ஆகிற எனர்ஜியை நான் என்ன பண்ணுறேன்? சப்ளை கொடுத்தா அதுக்கு பேர் ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ஃபர்ஸ்ட் பிரேக்கிங்னா என்ன? மோட்டரை ஸ்டாப் பண்ணுறதுக்கு பேர் தான் பிரேக்கிங். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் பிரேக்கிங் இருக்குது. ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங், டைனமிக் பிரேக்கிங், பிரேக்கிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இங்கே ப்ரொடியூஸ் ஆகுது ஜெனரேட்டட் எனர்ஜி. இல்லை ஜென்ரேட் ஆகிற எனர்ஜியை என்ன பண்ணுறோம்? அகைன் பேக் டு தி சோர்ஸுக்கு கொடுக்குறோம். அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் என்னது? ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங். ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கிங்னா உள்ளே இருக்கிறத டேரக்டாக அந்த எனர்ஜியை ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்து எனர்ஜியை லாஸ் பண்ணி வேஸ்ட் ஆக்கிடுவோம். அதுதான் ரெசிஸ்டன்ஸ் பிரேக்கிங். டைனமிக் பிரேக்கிங்னா ஏசி மிஷினில் யூஸ் பண்ணுவோம். டிசி வோல்டேஜை அப்ளை பண்ணி. ரிவர்ஸ் கரண்ட் பிரேக்கிங்னா கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? கரண்ட்டை ரிவர்ஸ் பண்ணி பிரேக் பண்ணுறது. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? a 3-phase full cage induction motor is developing a torque of ஒரு டார்க்கை டெவலப் பண்ணுது. சிங்க்ரோனஸ் வாட். ஓகேவா? அந்த டார்க்கை டெவலப் பண்ணும்போது ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? 50 ஹெர்ட்ஸாக இருக்கு. RPM 1440 இருக்கு. ஓகேவா? இது வந்து சிங்க்ரோனஸ் ஸ்பீட். நார்மல் RPM, சிங்க்ரோனஸ் ஸ்பீட் வந்து 1500 RPM. அடுத்த சொல்லியிருக்காங்க ஃப்ரீக்வன்சி இஸ் நவ் இன்க்ரீஸ் டு 75 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சியை 50லேருந்து 75க்கு மாற்றுறாங்க. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? அந்த டைத்தில் எனக்கு டார்க் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன தெரியும்? சிங்க்ரோனஸ் ஸ்பீடு தெரியும், ரொட்டேட்டிங் ஸ்பீடு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ணிடலாம்? ஸ்லிப்பை கண்டுபிடிக்கலாமா? NS மைனஸ் NR டிவைடட் NSA. இந்த NS நமக்கு என்னது? 1500 மைனஸ் 1440 டிவைடட் பை 1500. இதே நம்ம என்ன பண்ணிடலாம்? எஸ்ஸை கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? சிங்க்ரோனஸ் ஸ்பீடு தெரியும், ஃப்ரீக்வன்சி தெரியும், நம்பர் ஆஃப் போல் தெரியுமா? நம்பர் ஆஃப் போல் தெரியும். நம்ம என்ன பண்ணிடலாம்? இதுலேருந்து நம்பர் ஆஃப் போலை கண்டுபிடிக்கலாம். NS = 120 F/P. NS என்ன கொடுத்துருக்காங்க? 1500. 120. F என்ன கொடுத்துருக்காங்க? 50. நம்பர் ஆஃப் போல் தெரியாது, போலை கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த 2 0 இந்த 2 0 கட் ஆகுது. இங்கே கட் பண்ணால் 3, இதை கட் பண்ணால் 4. இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து போல் ஆனது 4ன்னு தெரிஞ்சிருது. S = 60. 60/1500 தெரிஞ்சது. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து நம்பர் ஆஃப் போலை கண்டுபிடிச்சிட்டோம், ஸ்லிப்பை கண்டுபிடிச்சிட்டோம். அதே மிஷின் தான், அப்படிதானே? ஸோ அதே மிஷினில் ஃப்ரீக்வன்சியை மாற்றுறோம். இப்போ போல் மாறப்போதா? போல் மாற போகிறது இல்லை. இப்போ என்ன பண்ணிடலாம்? நெக்ஸ்ட் ஃப்ரீக்வன்சி மாறும் போது ஸ்பீட் என்னன்னு பார்க்குறோம். அகைன் நம்ம NS = ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகும்போது
இப்போ என்ன ஸ்பீட் என்னன்னு பார்க்கணும். NS ஈக்குவல் டு 120, F வந்து 75 டிவைடட் பை 4. இதை கட் பண்ணால் 3, இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக 2250 கிட்ட ஸ்பீடு கிடைக்கும். இது RPM. நம்ம ரிலேஷன்ஷிப் தெரியணும். டார்க் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு சிங்க்ரோனஸ் ஸ்பீட் ஒமேகா எஸ். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம ரேஷியோ எடுக்கிறோம். வோல்ட் டார்க் டிவைட் பை நியூ டார்க் ஈக்குவல் டு ஸ்பீடு வரும்போது ஓல்டு ஸ்பீட் டிவைட் பை நியூ ஸ்பீடு வரும். இப்போ ஓல்டு டார்க்குங்கிறது 1500 கொடுத்துட்டாங்க. நியூ டார்க் தான் வேணும். நியூ ஸ்பீடுங்கிறது 2250. ஓல்டு ஸ்பீடுங்கிறது 1440. 1500 சப்ஸ்டியூட் பண்ணோம். 1500 சப்ஸ்டியூட் பண்ணால் இதான சிங்க்ரோனஸ் ஸ்பீடு. ஒமேகா எஸ் தானே கொடுத்துருக்கோம். இப்போ சிங்க்ரோனஸ் ஸ்பீடை சப்ஸ்டியூட் பண்ணோம். அப்போ 1500. இதை கட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும்னா டி டார்க்கு கிடைக்கும், டி நியூ கிடைக்கும். டி நியூ கிடைக்கும்னா 1000 வாட் அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இந்த ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டி நியூவை கேல்குலேட் பண்ணுங்க. ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? 3 phase 400 volt 50 gauge 6 pole star connector round rotor synchronous motor speed is lower by keep E/F ratio constant. E/F constant கொடுத்தாச்சு. E/F constant கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்பீடு வந்து என்னவா இருக்கா? ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்பீடு தெரியாது. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? மோட்டார் அப்படி 600 RPM தான் வோல்டேஜ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? ஸ்பீடை பார்த்துடலாமா? NS is equal to 120 F by T. 120 into F க்கு பதிலாக 50 divided by 6. இதை கட் பண்ண நமக்கு என்ன வருது? 1000 RPM. 1000 RPM இருக்கு. ஓகேவா? எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்போது 400 வோல்ட் இருக்கும்போது, அப்போ 400 வோல்ட் இருக்கும்போது 1000 RPM தான். அப்படி மாற்றி போடணுமா? 1000 தான் 240 தான். நம்ம பாக்ஸ் மெத்தட் நம்ம ஆப்டிடியூட்ல படிச்சிருப்போம் இல்லையா? ஸோ அதே மெத்தட் இங்கே அப்ளை பண்ணலாம். 1000 RPMல இருக்கும்போது எவ்வளோ வோல்ட் எனக்கு? 400. எவ்வளோ RPMல இருக்கு? 600 RPMல இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ கட் பண்ண எனக்கு என்ன ஆகும்? 240 240 வோல்ட். ஓகேவா? ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? The main purpose of performing open circuit test of the transformer is to measure. ஸோ ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட் எதுக்கு மெஷர் பண்ணுறோம்? கோர் லாஸ்க்கு மெஷர் பண்ணுறோம். இது டிரான்ஸ்ஃபார்மரோட பேசிக்ஸ்லேயே பார்த்துருப்போம். ஓசி டெஸ்ட்டு, எஸ்சி டெஸ்ட்டு. ஓசி டெஸ்ட்டில் வரும்போது கோர் லாஸு, எஸ்சி டெஸ்ட்டில் வரும்போது காப்பர் லாஸு. ஏன்னா ஷார்ட் சர்க்யூட்னாலே கரண்ட் அதிகமாக இருக்கும். கரண்ட் டிபெண்ட் பண்ணி இருக்கனாலே காப்பர் லாஸு. ஓகேவா? ஸோ ஓப்பன் சர்க்யூட் இருக்கனாலே கோர் லாஸை ஃபைன் பண்ணுவோம். எங்கே இது வந்து ரேட்டட் வோல்டேஜில் ஓப்பன் சர்க்யூட் டெஸ்ட்டை அட்டெண்ட் பண்ணுவோம். ரேட்டட் கரண்ட்டில் ஷார்ட் சர்க்யூட் டெஸ்ட்டை ஃபைன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு என்ன வந்திருக்கோம்? ஃபர்ஸ்ட் 100 கொஸ்டின்ஸை படிச்சிருக்கோம். இந்த மொதல் 100 கொஸ்டினில் நீங்கள் என்ன பண்ணுங்கள்? திருப்பி இந்த வீடியோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண மாதிரி சொல்லியிருந்தோம். வீடியோ பார்க்கும்போது கையில் எப்போதுமே நம்ம வீடியோ சொல்யூஷனை பார்க்குறோன்னா கையில் கொஸ்டின் பேப்பர் பிரிண்ட் அவுட் கையில் இருக்கணும், கையில் ஒரு நோட் இருக்கணும். ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா ஓகேவா? ஸோ இன்கேஸ் ஆல்ரெடி படிச்சிருக்கேன், நான் வந்து கொஸ்டின் மட்டும் தான் சொல்யூஷன் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு சஜஷன் என்ன? வீடியோ ஸ்டார்டிங்கில் ஒரு 5 நிமிஷம் பாருங்கள். ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் கரெக்ட் சொல்லியிருப்போம். ஸோ எண்டிங்கில் சேர்த்து பாருங்க. சில பேர் வந்து கொஸ்டின் படிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு கொஸ்டின் தெரியலனா கரெக்டாக ஓட்டி விட்டு அந்த கொஸ்டினை மட்டும் படிச்சுட்டு போவீங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்குறவங்களுக்கு ஸ்டார்டிங் ஒரு 5 நிமிஷம், எண்டிங் ஒரு 5 நிமிஷம் சேர்த்து பாருங்க. எக்ஸ்ட்ரா கண்டென்ட் ஏதாவது சொல்லியிருப்போம். சரிங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறீங்கன்னா கையில் நோட்டு, கொஸ்டின் பேப்பரில் பிரிண்ட் அவுட் கையில் வச்சு சொல்கிற ஃபார்முலாஸ் அப்படியே நோட்டில் நோட் பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம், எக்ஸாம் இந்த டெஸ்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? அந்த கொஸ்டினை வச்சு இதே கொஸ்டின் திருப்பி சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியும், ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஸ்டினே புரியாமல் இருக்கும். நெக்ஸ்ட் இந்த சம்பளம் பார்த்துட்டு நம்ம எக்ஸ்பிளனேஷனை பார்த்து அகைன் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு சால்வ் பண்ண தெரியும். ஸோ இதுதான் ஃபார்முலா, இதுதான் டேட்டா வந்து டேட்டாவை எடுக்க தெரியும். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் டேட்டா கொடுத்துட்டாங்க. கீப் ஆன்